உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. இன்றைய நம்முடைய கம்பராமாயண வகுப்பு 134வது வகுப்பாக கிஷ்கிந்தை காண்டத்தில் கதை நகர்வதாக மலர்கிறது. ஏற்கனவே துந்துபி படலத்தை நிறைவு செய்திருக்கிறோம். அதற்கு முன்னதாக மராமர படலத்தையும் பார்த்துவிட்டோம் என்கிற நிலையில் இப்போது அடுத்ததாக இருக்கிற கலன் காண் படலம் என்பதை பார்க்க இருக்கிறோம். கலன் என்றால் அணிகலன், ஆபரணம் என்று பொருள். சீதை ராவணனால் தூக்கி போகப்பட்ட போது தன்னுடைய நகைகளை கீழே வீசுகிறாள். அப்படி வீசப்பட்ட அந்த நகைகளை, அந்த அணிகலன்களை ருஷ்யமுக பர்வதத்தில் இருக்கிற சுக்ரீவனும் சுக்ரீவனோடு சேர்ந்த குரங்குகளும் கீழே விழுந்த அவற்றை சேகரித்து வைக்கிறார்கள். இப்போது ராமனுடைய வரலாற்றை தெரிந்து கொண்ட நிலையில் ராமனுடைய மனைவியை அரக்கன் ஒருவன் தூக்கி போயிருக்கிறான் என்பதை ராமன் வாயிலாக, இலக்குவன் வாயிலாக கேட்டு தெரிந்து கொண்ட நிலையில் அந்த அரக்கன், ஏனென்றால் இவர்கள் தசமுகன் என்று சொன்னார்களே, அந்த அரக்கன் ராவணன் தான் அந்த பெண்ணை தூக்கி போனான். அப்படியானால் அன்றைக்கு அலறிக்கொண்டே போனது அந்த சீதைதான் என்பதை குரங்குகள் உணர்கின்றன. அந்த நகைகளை எல்லாம் சேகரித்து வைத்தோமே, அந்த நகைகளை கொண்டு வந்து இப்போது ராமனிடத்தில் காட்டினால் ராமன் அவற்றை பார்த்து விட்டு அடையாளம் கண்டால் சீதைதான் என்பது ஊர்ஜிதப்பட்டு விடும் என்பதற்காக சுக்ரீவன் அந்த நகைகளை கொணரச் சொல்ல, ராமன் அந்த நகைகளை பார்க்கிற நிகழ்வுதான் கலன் காண் படலம் என்று விவரிக்கப்படுகிறது. சீதையின் அணிகலன்களை ராமன் கண்ட படலம். இதுவும் அளவில் சிறியதான ஒரு படலம். இருந்தாலும் துந்துபி படலம் அளவிற்கு சிறியதல்ல. சராசரியாக 34 பாடல்கள் இந்த படலத்தில் இருப்பதை பல்வேறு பிரதிகள் நமக்கு காட்டுகின்றன. வைமூகோ பிரதியில் மாத்திரம் முன்னர் பின்னராக முந்தைய படலத்தின் ஒரு பாடல் இங்கே என்ற கணக்கிலெல்லாம் ஒரு 42 பாடல்கள் வருகின்றன. ஆனால் மற்ற பிரதிகள் யாவும் 34 பாடல்கள் என்பனவற்றையே அடிப்படையாக கொள்ள அதே வகையில் நாமும் அந்த 34 பாடல்களை பார்க்க இருக்கிறோம். இதற்கு முன்னதாக என்ன நடந்தது என்பதை சற்றே நினைவுபடுத்திக் கொள்வோம். துந்துபியின் எலும்பு கூடு அல்லது சதை பிண்டம் இல்லாமல், தசை இல்லாமல் மீதமிருந்த பிண்டம் கிடந்தது. அந்த உடலை, அந்த சடலத்தை இலக்குவன் தன்னுடைய கால் விரலால் எத்தித் தள்ள அது விண்முட்டும் போய், விண்ணை தாண்டி போய் கீழே மறுபடியும் விழுந்தது. அந்த நிலையில் குரங்குகளுக்கெல்லாம் கொண்டாட்டம். வாலி இந்த துந்துபியை ஒன்றுமில்லாமல் ஆக்கினான். ஆனால் அந்த துந்துபியின் சடலத்தை இவ்வளவு தூரம் தூக்கியவர்கள், அப்படியென்றால் இவர்கள் வாலியை அடித்து விடுவார்கள் என்கிற நம்பிக்கை ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த குரங்குகளுக்கு வந்தது. இந்த குரங்குகளை பற்றி கண நேரம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இவையெல்லாம் சுக்ரீவனின் தோழர்கள் இல்லையா? சுக்ரீவனுக்கு அமைச்சராக அல்லது சுக்ரீவனுக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவராக, சுக்ரீவனுக்கு அமைச்சராக இருந்த ஏதோ ஒரு குரங்கு. அவர்களுக்கு என்ன பெயர் என்பதை இப்போதைக்கு விட்டு விடுவோம். அனுமன், நீலன், நளன், இந்த பெயர்களை எல்லாம் விட்டு விடுவோம். இந்த குரங்குகள் ஏன் இங்கே வந்து ஒளிந்து வாழ்கின்றன? சுக்ரீவனுக்கு துணையாக. வாலியின் கோபமெல்லாம் சுக்ரீவன் மீதுதான்.
சுக்ரீவனுக்கு உதவி செய்தவர்கள் மீது வாலிக்கு கோபம் வந்ததா இல்லையா என்றே நமக்கு தெரியவில்லை. வாலி அதையெல்லாம் சிந்தித்தானா என்பது கூட நமக்கு புரியவில்லை. ஏனென்றால் கம்பர் இந்த கதையை எப்படி காட்டியிருக்கிறார் என்பதை கொஞ்சம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். மாயாவியோடு வாலிக்கு போர் ஏற்பட்டது. அங்கே மாயாவி பிலத்திற்குள்ளே புகுந்து கொண்டான். அவனை பின்தொடர்ந்து போன வாலி, நான் போய் சண்டை போட்டுவிட்டு வருகிறேன், நீ காவலாக இரு என்று சுக்ரீவனை காவல் அமர்த்தி விட்டு போனான். ஆனால் 14 பருவங்களுக்கு வாலி திரும்பவில்லை. 28 மாதங்கள் வாலி திரும்பவில்லை என்கிற நிலையில் அந்த பிலத்தை அப்படியே விட்டு விட்டு ஓடி வருகிறான் சுக்ரீவன். நான் அண்ணன் போன இடத்திற்கே போகிறேன், அவனை காணோம், அவன் இறந்து விட்டான் என்று நம்புவதற்கு தலைப்படுகிறான். ஆனால் அங்கே இருந்த மற்றவர்களெல்லாம், இந்த ஆட்சியை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும், இதுதான் முறை, தந்தைக்கு பிறகு மகன் அல்லது அண்ணனுக்கு பிறகு தம்பி, you cannot leave governance without a control. ஆட்சிக்கு அமர வேண்டும் என்றால் என்ன பொருள்? மற்றவர்களையெல்லாம் பரிபாலிக்க வேண்டும், அந்த பிரஜைகளை எல்லாம் பார்த்து கொள்ள வேண்டும். ஒரு தலைவன் அந்த இடத்தில் இல்லை என்றால் அந்த கூட்டம் எப்படி போவது என்று தெரியாமல் தரிகட்டு போய்விடும். The leader will have to lead because the rest of them do not know which way to follow. எனவே ஒரு தலைவன், அப்படி தலைவனாக இருப்பவரை அரசர் என்று அழையுங்கள், ரூலர் என்று கூப்பிடுங்கள், மன்னன் என்று கூப்பிடுங்கள், எப்படி வேண்டுமானாலும் கூப்பிடுங்கள். The name does not matter. It is that governance cannot be without a control. அந்த அரசர் என்பவர் அல்லது ரூலர் என்பவர் பரிபாலனம் மாத்திரம் செய்யவில்லை, he is channelizing. அப்படி சேனலைஸ் பண்ணலைன்னா, ஒரு உணவுப் பொருளே இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம், அதை முறைப்படுத்தி வழங்கவில்லை என்றால் என்ன ஆகும்? யாரோ 2 பேர் அதிகமாக எடுத்துக்கொள்வார்கள், வலிமை மிகுந்தவர்கள் வலிமை குறைந்தவர்களை அடிப்பார்கள். அராஜகம் என்பது அதுதான், பிரீச் ஆஃப் லா அண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்றோமே. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்காது, கிடைக்க வேண்டியவர்களுக்கு கிடைக்காது, வலிமை குறைந்தவர்களுக்கு கிடைக்காது. சரி, அரசன் தான் இதெல்லாம் கொடுக்கணுமா, சாப்பாட்டை அரசன் தான் கொடுக்கணுமா, அவரவர்கள் சம்பாதித்து அந்த சாப்பாட்டை பெற்றுக்கொள்ளலாமேனா, எஸ், அவரவர்கள் சம்பாதித்து பெற்றுக்கொள்ளலாம். அப்ப கூட என்ன ஆகும்? there is no controlling system. அப்படின்னா ஒருவர் சம்பாதித்து அவருக்கு வேண்டியதை அவர் எடுத்து சாப்பிட போகும்போது சம்பாதிக்காத ஒருத்தர் வந்து அங்கேருந்து டப்புன்னு தட்டி பறித்து கொண்டு போவார். அப்போ there needs to be a kind of a controlling mechanism. இந்த கவர்னன்ஸ்ங்கிறது அதுதான். ரூல், ஆட்சி அப்படின்னு சொல்றமே, இட் இஸ் ஆக்சுவலி கவர்னன்ஸ். கவர்னன்ஸ் எப்படி இருக்க வேண்டும்? சேனலைசிங் த ரிசோர்சஸ். எந்த இடத்துல அதை இப்படி தள்ளணுமோ அப்படி தள்ளணும், எந்த இடத்துல இப்படி தள்ளணுமோ அப்படி தள்ளணும். அப்ப கண்ட்ரோல் தேவை. அண்ட் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிறதா? அவர்கள் சரியான பாதையில் போகிறார்களா? இவர்களை வெளியிலிருந்து யாரும் வந்து அட்டாக் பண்ணாமல் இருக்கிறார்களா? அப்போ இன்டர்னல் சேனலைசேஷன், எக்ஸ்டர்னல் செக்யூரிட்டி, இது எல்லாம் நடக்க வேண்டும்னு சொன்னா ஒரு கூட்டத்திற்கு அந்த கூட்டத்தினுடைய தலைவன் இருக்க வேண்டும். அதனால தான் சிம்மாசனம் காலியாக இருக்கக்கூடாது, ஆட்சி கட்டிலில் ஒருவர் இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லப்பட்டதற்கு என்ன காரணம்? This group will have to be led the right way. இங்க என்னாச்சு? வாலி இன்னமும் வரவில்லை என்கிற நிலையில், சுக்ரீவனும் போய் அந்த பிலத்தின் வாயிலில் காவல் நின்று கொண்டிருந்த நிலையில் இந்த அமைச்சர்கள் தான் இந்த கிஷ்கிந்தை அரசை பார்த்து கொண்டார்கள். அந்த 28 months யார் பார்த்து கொண்டார்கள்? இந்த அமைச்சர்கள். இந்த அமைச்சர்கள் பார்த்து கொண்டார்கள். இவர்கள் சுக்ரீவன் வந்தவுடன் என்ன சொன்னார்கள்? அப்பா, உன்னுடைய அண்ணன் இறந்து விட்டான் என்றால் வருத்தம்தான், ஆனால் இந்த ராஜ்யத்திற்கு ஒரு தலைவன் தேவை, எனவே நீ இந்த ஆட்சி கட்டிலில் உட்கார்ந்து கொள். They forced it on him. மாட்டேன்னு தான் அவன் சொன்னான். இல்ல, முடியாது, நீதான் ஆட்சியில் உட்கார வேண்டும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான்
நான் என் அண்ணனோடு போய் விடுகிறேன்னு சொன்னவனை கம்பல் பண்ணி அவர்கள் அங்கே உட்கார்த்திய பின்னர் தான் அவன் அதை ஏற்றுக்கொண்டான். இப்ப இந்த நிலையில தான் வாலி வந்தான், திருப்பி வந்தான். வந்தவனுக்கு கோபம். இவன் ஆட்சி கட்டில்ல உட்கார்ந்துருக்கான், என்னை ஏமாத்திட்டு வேணும்னே அந்த பிலத்தின் துவாரத்தை மூடிவிட்டு, அந்த பிலத்தின் துவாரத்தை கூட யார் மூடினார்கள்? இந்த குரங்குகள் போய் மூடின. வால்மீகத்திலேருந்து அந்த இடத்துல கம்பர் கொஞ்சம் வேறுபடுகிறார். இப்ப வாலி திரும்பி வந்தான். வந்தவன் ஆட்சி கட்டில்ல இருக்கான்னு பார்த்த உடனே அவனுக்கு ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்ன? அந்த கோபத்துல ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுங்கிற ரியாக்ஷன் என்ன? இவன் என்னை ஏமாற்றி விட்டு வேண்டுமென்றே பிலத்தின் துவாரத்தை மூடிவிட்டு இங்கே வந்து ஆட்சி கட்டிலில் உட்கார்ந்து விட்டான். அதனால் அவன் மேல கோபம். இப்போ அவன் மேல கோபம். அவன் மாத்திரம் தப்பிச்சு ஓடுறான். ஆனால் இந்த அமைச்சர்களும் கூட போய் அந்த சுக்ரீவனோடு சேர்ந்து கொண்டு விட்டார்கள். Why? They felt it was their moral obligation. இந்த இடத்துல நிறைய கேள்விகள் இருக்கு. எனக்காக பிலத்வாரத்துல காவல் இருன்னு சொல்லிட்டு போனானே வாலி, அப்ப நாட்டை யார் பார்த்துக் கொள்வார்கள்னு நினைச்சான். நானும் போய் அங்க நிக்கிறேன், உள்ள சண்டை போடுறேன். குகை வாசல்ல என் தம்பியும் நிக்கிறான், அவன் தான் யுவராஜா. அப்ப அந்த நாட்டை, அந்த கவர்னன்ஸை யார் பார்த்துக் கொள்வார்கள்னு நினைச்சான். அப்போ அந்த அமைச்சர்களை நம்பித்தானே கொடுத்துட்டு போயிருந்திருக்கணும். இப்ப திரும்பி வந்த உடனே முதல்ல அவனுக்கு கோபமே இருக்கட்டும், ஆத்திரமே இருக்கட்டும். அந்த ஆத்திரத்துல தம்பி மேல கோபம் வந்தது, தம்பி அடிக்கலாம்னு தன்கிட்ட இருந்த கதைய இல்ல கம்ப கட்டைய ஓங்கிட்டான். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அவனுக்கு எண்ணம் வந்திருக்கணுமா இல்லையா? இந்த அமைச்சர்களும் போய் உட்கார்ந்து கொண்டார்களே, why did they go? அப்படின்னா ஒருவேளை என் தம்பி மாத்திரம் தப்பு இல்லையோ, இவர்கள் ஏன் போனார்கள்? அப்ப இவர்களும் சேர்ந்து they hatched a plan. ஆனா இந்த அமைச்சர்களை நம்பித்தானே நீயே விட்டுட்டு போன. அப்ப நான் நம்பிய அமைச்சர்கள் அவர்கள் தவறு செய்திருப்பார்களா? என்னோடு இத்தனை ஆண்டு காலமாக இருந்தவர்கள், அனுமன் போன்றவர்கள், அவர்கள் என்னை ஏமாற்றுவதற்கு முனைந்திருப்பார்களா? அப்படின்னா எங்கேயோ நான் அனாவசியமா கோபப்படுறேனா? சிந்திச்சிருக்கணுமா வேண்டாமா? சரி, ஓட ஓட விரட்டினான். அவர்கள் போய் ஒளிந்து கொண்டார்கள். முதல்ல கொஞ்ச நாள் போச்சு. அதுக்கப்புறம் அந்த கோபம் தணிஞ்சிருக்கணும் இல்லையா? இப்ப திருப்பியும் தான் ஆட்சியில உட்கார்ந்தோன்னா கோபம் தணிஞ்சிருக்கணும். எதுக்கு அவனுக்கு கோபம் வந்தது? என்னோட ஆட்சியை நீ பிடிச்சிட்ட. இப்ப அவனை ஓட ஓட விரட்டியாச்சு. இவன் ஆட்சியில மறுபடியும் உட்கார்ந்துட்டான் வாலி. இப்பவாவது அவனுக்கு என்ன தோணி இருக்கணும்? So I have got back my kingdom. ஆனால் என்னுடைய அமைச்சர்கள், எனக்கு இத்தனை காலம் உதவியாக இருந்த அமைச்சர்கள், அவர்கள் திரும்பி வரலையே. அவர்களும் அவனோட போய் அந்த ரிஷியமுக பர்வதத்துல இருக்கிறார்கள்னா, அப்ப அவர்களுக்கும் there is a part in சுக்ரீவன் becoming the king. அது என்ன உண்மை? அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள்னா, அப்ப அதுல என்ன இருக்கு? அவர்கள் சேர்ந்து ஸ்கீம் பண்ணினார்களா? இல்ல வேற உண்மை அதுல இருக்கா? இந்த ஆட்சி கிடைச்சதுக்கு அப்புறம் அவனுடைய ஆத்திரம் குறைஞ்சு, அதுக்கப்புறம் அவன் தன்னுடைய சிந்தனையை கொஞ்சம் விரிவுபடுத்தி இருக்கணுமா இல்லையா? நாம அடிச்சிட்டோமே வேகமா, விரட்டிட்டோமே வேகமா, அப்படின்னா வேற ஏதோ உண்மை இருக்கு போல இருக்கே. நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேனோ நினைச்சிருக்கிறோமா வேண்டாமா? இது எதையுமே அவன் நினைச்சதா தெரியல. இது எதையுமே சிந்திக்காமல் அவன் என்ன நிலைமையில இருந்திருக்கான்? அந்த ஆத்திரம், சுக்ரீவன் மேல கொண்ட அந்த ஆத்திரம், அவ்வளவு ஆத்திரத்துல இருந்திருக்கான் இல்லையா? அப்போ இந்த குரங்குகளுக்கு எவ்வளவு பயம் இருந்திருக்கும். ஆத்திரக்காரனாக எதை பத்தியும் நினைக்காம, எது என்னன்னு கொஞ்சம் கூட சிந்திச்சு பார்க்காம, கண்கள் காண்பதும் போய், காதுகள் கேட்பதும் போய், தீர விசாரிப்பது அப்படிங்கிற அந்த விசாரணையே இல்லாம ப்ரூட்டலா ஒரு தாட் ப்ராசஸ்க்குள்ள போய் உட்கார்ந்துருக்கான். அப்ப இந்த குரங்குகளுக்கு எவ்வளவு பயம் இருக்கணும். ஐயோ, அந்த வாலி நம்ம பார்த்தான்னா உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவான்.
சுக்ரீவன் மேல் அவனுக்கு கோபம் இருக்கிறதுங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த குரங்குகள் மேல எதுக்கு அவனுக்கு கோபம் வந்து? தே ஆர் அபெட்டார்ஸ் அப்படின்னு நினைச்சானா? அபெட்டார்ஸா இருப்பார்களா? ரொம்ப சாதாரணமா நினைச்சிருந்தா கூட, அரசன் ஒருவன் இருந்தா அவனுக்கு பக்கத்துல உட்கார்ந்து அவனுக்காக எல்லாத்தையும் சரி சரி சரின்னு ஆமாஞ்சாமி போடக்கூடியவர்கள் அப்படின்னு நினைச்சிருந்தா கூட, இப்போ இந்த குரங்குகள் யாருக்கு ஆமாஞ்சாமி போட்டிருக்கணும்? இங்க போய் வாலிக்கு போட்டிருக்கணும் இல்லையா? அப்ப எங்கேயோ சரியா வரலையே. இந்த குரங்குகள் வாலிக்கு அமைச்சர்களாக இருந்தவர்கள். வாலிக்கு அமைச்சர்களாக இருந்து வாலியின் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களாக இருந்து, சுக்ரீவன் அழுது கொண்டே வந்த போது மாத்திரம்தான் சுக்ரீவனுக்கு ஆறுதல் சொன்னவர்கள். இதெல்லாம் அவன் நினைச்சிருக்க வேண்டாமா? இதுல ஏதோ ஒண்ணு நம்ம ஏமாற்றுகிறது அப்படின்னா கூட இத்தனை பேரும் சேர்ந்து ஏமாற்றுவார்கள். சரி, இத்தனை பேரும் ஏமாற்றினார்கள் சேர்ந்துன்னு சொன்னா, இந்த அமைச்சர்கள்லாம் இந்த பக்கம் போயாச்சுன்னா இப்ப அவனுக்கு யார் அமைச்சர்கள்? அப்ப வேற ஏதோ ஒரு கூட்டத்தை அவன் சேர்த்திருக்கான். இப்ப எங்க எத்தனை சிக்கல் இதுல வருது? மொத்தத்துல வாலி ஆத்திரக்காரனாக இருந்திருக்கிறான் என்பது இந்த நிலையில். அவன் சரியா தப்பாங்கிறதெல்லாம் அப்புறம், அது இன்னொரு படலம் வரப்போகிறது. அவன் சரியா தப்பா, அவனை ராமன் கொன்றது சரியா தப்பா, இப்ப வேண்டாம், அதெல்லாம் பின்னால. ஆனா இந்த ஸ்டேஜ்ல என்ன தெரிகிறது? அந்த குரங்குகள் அஞ்சி நடுங்கி இருந்திருக்கின்றன. வாலிங்கிற ஒரு மூர்க்கத்தனமான முரடன் தங்களை ஏதாவது செய்து விடுவான் என்கிற அச்சம். அதனாலதான் சொல்லின் செல்வனாக இருக்கிற மாருதி கூட அந்த ருஷ்யமுக பர்வதத்தில் ஒளிந்திருக்கிறான்னு சொன்னா அவன் மூர்க்கன். அந்த மூர்க்கனை அழிப்பதற்கு ஒரு வழி தெரிந்து விட்டது என்கிற நிலையில்தான் அந்த குரங்குகளுக்கு அவ்வளவு கொண்டாட்டம். அந்த கொண்டாட்டத்துல அந்த குரங்குகள் அப்படியே ஆர்ப்பரிக்கின்றன. ஆயிடை அரிக்குலம் அசனி அஞ்சிட வாய் திறந்து ஆர்த்தது. பூமியே அச்சப்படும்படியாக, உலகம் அச்சப்படும்படியாக, இல்லை அசனினா இடி. உலகம் பூமி மாத்திரமில்ல, வானத்துல இடிக்கிற இடி இருக்கே அது அச்சப்படும்படியாக. அப்படின்னா என்ன ஆர்ப்பாட்டம் இருந்திருக்கும்? இந்த பாடலுக்கு பாடாந்திரம் உண்டு. அரிக்குலம் அவனி அஞ்சிட வாய் திறந்து ஆர்த்தது. அவனி அஞ்சிட அப்படிங்கும் போது பூமியே நடுங்கும்படியாக. ஆனா அந்த பொருள் அவ்வளவு அழகாக இல்லை. ஏன்னா இப்போ பூமி சந்தோஷப்படணும் இந்த நிலைமையில, அது அஞ்ச வேண்டாம். அப்ப எது அஞ்ச வேண்டும்? இடி. அந்த இடி அஞ்சும்படியாகனா இட் இஸ் மியர் கம்பேரிசன் ஆஃப் த நாய்ஸ், ஆஃப் த சவுண்ட் லெவல். இடி அப்படியே நடுங்கி போச்சு. இடி மற்றவர்களை நடுங்க வைக்கும். இப்ப இடி நடுங்கி போச்சு. என்னன்னு கேட்டா அவ்வளவு சத்தம். என்ன சத்தம்? இந்த குரங்குகளின் ஆர்ப்பாட்டம். ஆஹா ஆஹா அப்படின்னு ஒரே சந்தோஷம். வள்ளல் ஓங்கிய தூயனல் சோலையில் இருந்த சூழல்வாய் நாயக உணர்த்துவது உண்டு நான் என. அந்த சமயத்துல அப்படி வந்து ராமன் அந்த சோலையில் அமர, அந்த துந்துபியின் சடலத்தை எத்தி எறிந்து விட்டு இலக்குவல் பக்கத்தில் வந்து நிற்க, அப்போது வள்ளலான ராமன் அந்த சோலையில் அமர்ந்த போது பக்கத்தில் இருக்கிற சுக்ரீவன் ஒன்று சொல்ல ஆரம்பித்தான். நாயக உணர்த்துவது உண்டு நான், உணர்த்துவது உண்டு நான். நான் உனக்கு ஒன்றை சொல்ல வேண்டும். எப்படி சொல்வது? ஏதோ ஒன்றை உனக்கு சொல்ல வேண்டும், அதை நான் சொல்லட்டுமா என்று கேட்கிறான். என்ன என்றும் சொல்ல ஆரம்பிக்கிறான். இவ்வழி யாம் இயைந்து இருந்தது ஓர் இடை, வெவ்வழி இராவணன் கொணர மேலை நாள் செவ்வழி நோக்கி நின் தேவியே கொலாம் கவ்வையின் அரற்றினள் கழிந்த ஷேண் உளாள். நாங்க இங்க இருந்த இந்த காலத்துல இவ்வழி யாம் இயைந்து இருந்தது, நாங்கள் இங்கே தங்கி இருக்கிற இந்த காலகட்டத்தில் வெவ்வழி இராவணன் கொணர,
தீநெறியில் செல்லக்கூடிய வெவ்வழி ராவணன் அப்படின்னா, நல்வழி ராவணன்னா நல்ல வழியில் போகக்கூடியவன். வெவ்வழி இராவணன் அப்படின்னா தீநெறியில் தீய வழியில் செல்லக்கூடிய ராவணன். அவன் தூக்கி கொண்டு வர கொணர அவன் தூக்கி கொண்டு வர, அப்ப நாங்க மேல பார்த்தோம், நின் தேவியே கொலாம், செவ்வழி நோக்கி நின் தேவியே கொலாம். அவ அப்படி தேடுறா, ஏதாவது ஒரு நல்ல வழி கிடைக்காதான்னு தேடுறா. மேலைனால் செவ்வழி நோக்கி ஏதாவது ஒரு நல்ல வழி கிடைக்காதான்னு தேடினவ ஓன் தேவிதான் போல இருக்கு, உன்னுடைய மனைவியாகத்தான் இருக்க வேண்டும் என்று கருதுகிறோம். நீ சொன்னாயே உன்னுடைய மனைவியை தசமுகன் தூக்கி போனான் என்று. அந்த தசமுகன் மேலே போவதை பார்த்தோம். 10 தலைகள் தெரிந்தன. அந்த 10 தலைகள் தூக்கி கொண்டு போகும்போது ஒருத்தி அங்க இருந்தா, அந்த புஷ்பக விமானத்துல அந்த தேர்ல ஒருத்தி இருந்தா. அந்த தேர்ல இருந்தவ தேரில் தூக்கி போனான், புஷ்பக விமானத்தில் தூக்கி போனான், தொடையில் வைத்து தூக்கி போனான். இப்படி விதவிதமா வெர்ஷன்ஸ் ஆஃப் ராமாயணா வேரி. நம்ம கவி சக்கரவர்த்தியை எடுத்துக்கொள்கிறோம். தேரில் வைத்து தூக்கி கொண்டு போனான், அவளை தொடவில்லை, அந்த கீண்ட நிலத்தோடு தூக்கி கொண்டு போனான். இப்ப எப்படி தூக்கி கொண்டு போனான்ங்கிறது முக்கியம் இல்ல. தூக்கி கொண்டு போன அந்த நிலையில் அவ அங்கேருந்து பதறி துடிச்சு கதறா, ஏதாவது ஒரு வழி கிடைக்காதா, நல்ல வழி கிடைக்காதா டு எஸ்கேப். அப்படி கத்துனவ உன்னுடைய மனைவியாகத்தான் இருக்க வேண்டும். கவையின் அரற்றினால் கடிந்த சேன் உளார். அங்க மேல ரொம்ப வசனத்துல இருந்தாளா எங்களுக்கு கரெக்டா தெரியல. ஆனா அங்க ஒரு பெண் கத்துகிறாள் என்பது தெரிந்தது. அவ்வளவு உயரத்தில் துன்பத்தில் துடித்தாள். கவ்வையின் அரற்றினள். கவ்வைனா துன்பம். அந்த துன்பத்துல அப்படி துடிச்சாலே அவள் உன்னுடைய மனைவியாகத்தான் இருக்க வேண்டும் என்று கருதுகிறோம். உழையின் உணர்த்துவது உளது என்று உன்னியோ. உழையரின் உணர்த்துவது, உழையர்னா பணியாளர்கள்னு அர்த்தம். உழையரின் உணர்த்துவது பணியாளர்கள். உழையரின் உணர்த்துவது உளது என்று உன்னியோ. குழை பொறு கண்ணினாள் குறித்தது ஓர்ந்திலம். அவ என்ன நினைச்சான்னு எங்களுக்கு தெரியல. அவ என்ன நினைச்சிருக்கணும், பணியாளர்கள் சொல்லுவது போல அப்படின்னு நினைச்சிருக்கணும். எத? நகைகளை தூக்கி வீசுறா இல்லையா, அவ என்ன நினைச்சாலாம், பணியாளர்கள் யாராவது இருந்தா, வேலைக்காரர்கள் யாராவது இருந்தா போய் ஐயா கிட்ட சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லுவார்களே, அவர்கள் ஓடி போய் ஐயா கிட்ட சொல்ற மாதிரி, இப்ப ஐயா கிட்ட நீங்க போய் என்னுடைய நிலைமையை சொல்லுங்கள், எங்க கதியை சொல்லுங்கள் ஐயா கிட்டன்னு அந்த நகைகளையே பணியாளர்களாக எண்ணி தூக்கி போட்டாள். உழையரின் உணர்த்துவது உளது. இந்த நகைகள் வேலைக்காரர்கள் செய்யக்கூடிய பணியை செய்யும். they will act as messengers. இந்த நகைகள் மெசஞ்சர்ஸாக இருந்து கொண்டு போய் செய்தியை ராமனிடத்தில் கொடுத்துவிடும் என்று நம்பி தூக்கி போட்டாளா என்று தெரியவில்லை. அப்படித்தான் நாங்கள் கருதுகிறோம். அப்படித்தான் தூக்கி போட்டிருக்க வேண்டும். குழை பொறு கண்ணினாள் குறித்தது ஓர்ந்திலம். குழை பொறு கண்ணினாள், அவ காதுல போட்டுருக்கிற குழை இருக்கே, அந்த குழையோட சேர்த்து சண்டையிடக்கூடிய கண்களை கொண்டவள். அது எப்படி குழையோடு சேர்த்து சண்டை அப்படின்னா, அவன் மகர குழை போட்டிருக்கான்னு வச்சுப்போம். மகர குழைங்கிறது மகர மீன் வடிவத்துல இருக்கும், ஒரு மீன் வடிவத்து குழை. அந்த மீன் வடிவத்தோடு இவளுடைய கண்கள் என்கிற மீன்கள் போட்டி போடும். அந்த நீண்ட கண்கள், காதோரம் நீண்ட விழிகள் அப்படின்னு எழுதுவார் கல்கி. அந்த காதோரம் நீண்ட விழிகள், அப்படி மீன் போன்ற அந்த விழிகள், கெண்டை விழிகள், அது இங்க இருக்கிற மீனோட போட்டி போடுமா. நீ என்ன அங்க மீனா தொங்குற, நான் இருக்கேன் பாரு மீன் என்று அந்த குழைகள் போட்டி போடும். குழை பொறு கண்ணினாள், இல்ல கண்கள் குழையோடு போட்டி போடும். அப்படி போட்டி போடக்கூடிய அந்த அழகான கண்களை கொண்டவள், அவள் இப்படி நினைத்தாளா என்று தெரியவில்லை. அப்படித்தான் நினைத்திருக்க வேண்டும். உழையரின் உணர்த்துவது உளது. மழை பொறு கண் இணை வாரியோடு தன் இழை பொதிந்து இட்டனள் யாங்கள் ஏற்றனம். அவ கண்ணிலேந்து கண்ணீர் கொட்டித்து தெரிகிறது. எப்படின்னா, இங்கேருந்து பார்த்தாலே தெரிகிற அளவுக்கு கண்ணீர், மழை போல கொட்டிய அந்த கண்ணீர். மழை பொறு கண் இணை வாரி. வாரி அப்படின்னா மழை.
வாரிதி அப்படின்னா கடல். கண் இணை வாரி, கண்ணிலே இருந்து பெருகக்கூடிய அந்த ஜலம், 2 கண்களிலே இருந்து பெருகக்கூடிய கண்ணீர், அது எப்படி இருந்தது? மழை மாதிரி கொட்டியது. அப்படி மழை மாதிரி கொட்டிய அந்த கண்ணீரோடு சேர்த்து தன்னுடைய அணிகலன்களை அப்படி பொதிந்து இட்டனள். ஒரு பொதியில கட்டி தூக்கி போட்டா. துணி பொதி. அவ துணியில தன்னுடைய ஆடையின் துணியை கிழித்து அதுல ஒரு பொதி, பொதிந்து அப்படின்னா உள்ள வச்சு அப்படி பேக் பண்ணி, அப்படி உள்ள வச்சு பேக் பண்ணி அதை இட்டனள். இழை பொதிந்து இட்டனள் யாங்கள் ஏற்றனம். அப்படி கீழே வந்து விழும்போதே நாங்கள் அவற்றை ஏற்றுக்கொண்டு என்னான்னு பார்த்தோம். உழையரின் உணர்த்துவது உளது என்று உன்னியோ குழை பொறு கண்ணினாள் குறித்தது ஓர்ந்திலம் மழை பொறு கண்ணினை வாரியோடு தன் இழை பொதிந்திட்டனள் யாங்கள் ஏற்றனம். நாங்கள் அவற்றை பெற்றுக்கொண்டோம். ஒருவேளை நாங்கள் பணியாளர்களாக இருந்து கொடுப்போம் என்று கூட அவள் எண்ணி இருந்திருக்கலாம். அந்த உழையரின் உணர்த்துவதுங்கிறது அந்த நகைகளே பணியாளர்களாக இருக்குங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் யாரோ அங்க குரங்குகள் மாதிரி யாரோ தெரிகிறது. அவளுக்கு தெரிஞ்சிருக்கும் அங்கேருந்து இல்லையா? அவ தூக்கி போட்டிருக்கா, ப்ளீஸ் கோ அண்ட் டெல் ராமா, ப்ளீஸ் சர்வ் அஸ் மெசஞ்சர்ஸ். அந்த குரங்குகள்கிட்ட அவன் நினைச்சாலோ என்னமோ, அவளுக்கு இந்த குரங்குகள் பேசுமா பேசாதான்னு தெரியாது. ஆனா அவ என்ன செஞ்சா? கோதாவரிய பார்த்துட்டு கூட கத்தினா, கோதாவரியே மாதா அணையாய் ராமன் கிட்ட போய் சொல்லு. கஷ்டத்துல இருக்கும்போது அக்ரிணை பொருட்களை பார்த்து கூட போய் சொல்லு. அப்ப இந்த குரங்குகளை பார்த்தா தூக்கி போட்டா இந்த குரங்குகள் எடுத்து கொண்டு போய் இதெல்லாம் ராமன் கிட்ட கொடுக்கும். they will serve as messengers என்று நினைத்தாளோ, தங்களை பணியாளர்கள் என்று அவள் நினைத்தாளோ தெரியாது. ஆனால் அந்த நகைகளையே பணியாளர்கள் என்று நினைத்தாளோ தெரியாது. ராமா, பணியாளர்கள் சொல்வது போல என்று அவள் எண்ணி இருக்க வேண்டும். அந்த நகைகளை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். கீழே விழுந்த அந்த நகைகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். வைத்தனம் இவ்வழி வள்ளல் நின்வையின் உய்த்தனம் தந்தபோது உணர்தியால் என கைத்தலத்து அன்னவை கொணர்ந்து காட்டினான் நெய்த்தலை பால் கலந்தனைய நேயத்தான். அப்படி சேகரித்த அந்த நகைகளை நாங்கள் இங்கே வைத்தோம். ஓரிடத்தில் கொண்டு வந்து வைத்துக் கொண்டோம். நாங்கள் இருக்கிற இந்த இடத்தில் வைத்துக் கொண்டோம். நின்வையின் உய்த்தனம் தந்தபோது உணர்தியால், உன்கிட்ட இதை கொண்டு வந்து கொடுக்கும்போது நாங்கள் அவற்றை வைத்திருந்த அந்த தன்மை நீ அறிவாய். நின்வையின் உய்த்தனம் தந்தபோது, நாங்க இப்ப கொண்டு வந்து காமிச்சா அது சீதைதான் இல்லையான்னு நீ கண்டுபிடித்து விடலாம். வைத்தனம் இவ்வழி நாங்கள் எடுத்து வைத்திருக்கிறோம், இப்போது கொண்டு வந்து உன்னிடத்தில் காட்டுகிறோம். இங்க போன போது கையில எடுத்துன்னு போல, குகையில எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கு. நாங்கள் அவற்றை கொண்டு வந்து காட்டுகிறோம். உன்கிட்ட நாங்க கொடுக்கும் போது நீ உணர்ந்து கொள்வாய் அது சீதையுடையதா இல்லையா என்பதை உணர்ந்து கொள்வாய். இன்னும் சீதை இதுன்னு ஊர்ஜிதப்படுத்தல. ஏன்? அதுதான் சொல்லியாச்சே, தசமுகன் தூக்கின் போனான்னு சொல்லியாச்சேன்னா, தசமுகன் இந்த மாதிரி நிறைய சமயங்கள்ல நிறைய பெண்களை தூக்குவது வழக்கம். எனவே அவன் சீதையத்தான் தூக்கின் போனானா? இந்த சந்தர்ப்பத்துல நகையை தூக்கி போட்டது சீதை தானா இல்ல வேற ஏதாவது பொண்ணான்னு தெரியாது. எனவே உன்னிடத்தில் கொண்டு வந்து காட்டுகிறோம். கிராஸ் செக் பண்ணும்போது நீ புரிந்து கொள்வாய். கைத்தலத்து அன்னவை கொணர்ந்து காட்டினான். அவற்றை உள்ளே வைத்திருந்த அவற்றை, எங்கேயோ ஒரு குகையில் வைத்திருந்த அவற்றை எடுத்து கொண்டு வந்து கைத்தலத்து அன்னவை கொணர்ந்து காட்டினான். கையில் கொண்டு வந்து இதோ என்று காட்டினான். காட்டினவன் யாருன்னு கேட்டா, நெய் தலை பால் கலந்தனைய நேயத்தான். நெய்ங்கிறது இந்த இடத்துல தேன் என்ற பொருள் தரும். நெய்த்தலை என்று பழைய இலக்கியங்கள் பல இடத்தில் பார்க்கலாம். நெய்த்தலை பால் கலந்தனைய, தேனில் பால் கலந்தார் போல் அப்படின்னு சொல்லுவார்கள். தேனும் பாலும் கலந்தால், பாலோடு தேன் கலந்து அப்படின்னு பாடுவார்களா இல்லையா? பாலோடு தேன் கலந்து, தேனும் பாலும் சேர. பல இடங்கள்ல சூளாமணி, பெருங்கதை, சீவக சிந்தாமணி போன்ற பல்வேறு இலக்கியங்களில் இந்த நெய்த்தலை பால் அப்படிங்கிறது வருகிறது. தேனும் பாலும் கலந்தனைய நேயத்தான். சுக்ரீவனுக்கு இப்ப எவ்வளவு அன்பு சேர்ந்து போச்சுன்னா,
தேனும் பாலும் கலந்தால் எவ்வளவு இனிக்குமோ அவ்வளவு இனிமையானது சுக்ரீவன் ராமன் மாட்டு வைத்திருக்கக்கூடிய அன்பு. தேன் வேற வர்க்கம், பால் வேற வர்க்கம். ராமன் வேற வர்க்கம், சுக்ரீவன் வேற வர்க்கம். ஆனா தேனும் பாலும் கலந்தால் இனிக்கத்தானே செய்யும். பார்க்கும்போது வெவ்வேறா தெரியும். ஆனா ரெண்டும் சேர்ந்தால் எவ்வளவு இனிமை. அதை போல இந்த 2 பேரும் சேர்ந்து கொண்டது, கூட்டு சேர்ந்து கொண்டதனால் அந்த நட்பு இனிமையானது. இனிமையை தரக்கூடிய அந்த நட்பை கொண்டவன் 2 பேருக்கும் இடையிலே இருக்கிற அன்பு இனிமையான அன்பு. நெய்த்தலை பால் கலந்தனைய நேயத்தான். தெரிவுற நோக்கினன் தெரிவை மெய்யணி. இப்ப சுக்ரீவன் கொண்டு வந்து கொடுத்த அந்த அணிகலன்களை ராமன் பார்க்கிறான். தெரிவுற நோக்கினன், தெளிவாக அப்படி கண்களில் நன்றாக புலப்படும்படியாக அந்த அணிகலன்களை பார்க்கிறான். தெரிவுற நோக்கினன் தெரிவை மெய் அணி. தெரிவை என்பது பெண்ணை குறிக்கக்கூடிய பெயர். பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம் பெண் அப்படின்னு பெண்களின் வயதை வைத்து 7 நிலைகளை பழைய இலக்கியம் சொல்லும். பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை அப்படிங்கும்போது ஏறத்தாழ ஒரு 30 வயது, 30 பிராயம் அந்த நிலை அல்லது அதற்கு மேலாகன்னு வந்துடும். ஏன்னா பேரிளம்பெண் அதுக்கு மேல. இப்ப இதை வைத்துக்கொண்டு என்ன சொல்லுவார்கள் சில பேர்னா, சீதையின் வயதை இதை வைத்துக்கொண்டு கணக்கு போடலாம் என்பார்கள். அப்படி ஒரு பொருளில் இது பயன்படுத்தப்பட்டதாக தெரியவில்லை. மங்கை என்பது குறித்த ஒரு பருவத்தை குறிக்கிறது என்றாலும் கூட பல இடங்களில் பல இலக்கியங்களில் மங்கை என்கிற பெயர் பெண்ணுக்கான ஒரு பொது பெயராக பொது சொல்லாக வருவதை பார்க்கிறோம் இல்லையா? கவிதையின் எதுகை மோனைக்கு ஏற்ப இப்போதும் கூட பல பேர் அணங்கு, மங்கை என்றெல்லாம் பயன்படுத்துகிறார்கள். அதே போலத்தான் மங்கை என்கிற பெயரை பல இடங்களில் நாம் பயன்படுத்துகிறோம். அந்த வகையில் இந்த தெரிவை என்கிற பெயரையும் கவிச்சக்கரவர்த்தி பயன்படுத்தி இருந்திருக்க வேண்டும். குறிப்பாக சீதையின் வயதை சொல்லுவது போல அது பயன்படுத்தப்பட்டதாக தெரியவில்லை. தெரிவுற நோக்கினன் தெரிவை மெய் அணி. எரிகனல் எய்திய மெழுகின் யாக்கை போல் உருகினன் என்கிலம் உயிருக்கு ஊற்றமாய் பருகினன் என்கிலம் பகர்வது என்கொல் ஆம். கவிச்சக்கரவர்த்தியினுடைய வாசகம் இது. அவன் பார்க்கிறான், அந்த நகைகளை பார்க்கிறான், நன்றாக கண்ணில் புலப்படும்படியாக அது சீதையின் நகைகள் என்பதை புரிந்து கொண்டு பார்க்கிறான். அப்படி பார்க்கும்போது அவனுடைய நிலைமை என்ன, ராமனுடைய நிலைமை என்ன? அந்த நகையை பார்த்தோன்னே இந்த நெருப்புக்கு பக்கத்துல வச்ச மெழுகு அப்படியே உருகி போகுமே, அந்த மாதிரி உருகி போனான்னு சொல்றதா? எரிகனல் எய்திய மெழுகின் யாக்கை போல். ஒரு மெழுகுவத்தி இருக்குன்னு வச்சுப்போம். அந்த மெழுகுவத்தியினுடைய உடல் என்னாகும்? நெருப்புக்கு பக்கத்துல போனோம்னா அந்த மெழுகுவத்தியின் உடல் உருகி போகும். அந்த மாதிரி இவன் உருகி போனான்னு சொல்றதா? உயிருக்கு ஊற்றமாய் பருகினன் என்கிலம். இதை பார்த்துட்டு இத அமுதமாக பருகினானோ எப்படி? ஏற்கனவே சீதை இல்லைங்கிறதுனால இவனுடைய உயிர் போயிடுத்து. இப்ப இந்த நகையை பார்த்தோன்னே ஏதோ சீதையை பார்த்தா மாதிரி, அப்ப திரும்ப உயிர் வருவது போல அமுதத்தை பருகியது போல பருகினானா? உயிருக்கு ஊற்றமாய் பருகினன் என்கிலம் பகர்வது என்கொலாம். நான் எப்படி சொல்லுவேன்னு. இது என்ன 2 ஆப்போசிட்டா இருக்கே அப்படின்னா, ஒரு கணம் அந்த நகையை பார்த்தவுடன் அப்படியே துடிதுடித்து போகிறான். சீதை இல்லையேங்கிற தவிப்புல உருகி போகிறான். இன்னொரு கணம் அந்த நகையே அவனுக்கு அமுதமாக இருக்கிறது. ஏதோ சீதையை பார்த்த மாதிரி இருக்கு. சீதை தான் இங்க இல்ல. சீதையோட நகையை பார்த்தா சீதையை பார்த்த மாதிரி இருக்கு. அப்ப சீதையை கண்டுபிடிச்சிடலாங்கிற ஒரு நம்பிக்கை வருகிறது. இந்த 2 நிலை, இந்த பக்கமும் இந்த பக்கமும் இந்த பக்கமும் இந்த பக்கமும், ஒரு கணம் நம்பிக்கை, ஒரு கணம் அப்படியே தளர்வு. ஒரு பக்கம் தளர்ச்சி, ஒரு பக்கம் தவிப்பு, ஒரு பக்கம் நம்பிக்கை.
இப்படி எல்லாத்துக்கும் நடுவுல தவித்து கொண்டிருக்கானே, அந்த தவிப்பை பார்த்து என்னன்னு சொல்றது? உருகி போயிட்டான்னு சொல்றதா, இல்ல அவனுக்கு உயிர் வந்ததுன்னு சொல்றதா? இரண்டும் உண்மை. என்ன சொல்றதுன்னு கவி சக்கரவர்த்தி கேட்டார். நான் என்ன சொல்லுவேன்? உருகினன் என்கிலம், பருகினன் என்கிலம். இப்படியும் சொல்ல முடியல, அப்படியும் சொல்ல முடியலையே, நான் என்ன சொல்லுவேன்? யாது சொல்லத்தக்கது அவனுடைய நிலைமை? நல்குவது என் இனி? நங்கை கொங்கையை புல்கிய பூணும் அக்கொங்கை போன்றன. அல்குலின் அணிகளும் அல்குல் ஆயின, பல்கலன் பிறவும் அப்படிவம் ஆனவே. இப்போ ஒரு பொருளை பார்க்கிறோம்னு வச்சுப்போம். அந்த பொருள் எந்த இடத்துல இருந்திருக்கணுமோ அது நினைவுக்கு வரும். இப்ப என்னாச்சு தெரியுமா? என்னன்னு சொல்றது? இப்ப ராமனுக்கு இதை என்ன என்று சொல்வது? ராமனுக்கு எப்படி உதவுவது? அவளுடைய நகைகளை பார்க்கும்போது அவள் மார்பில் அணியக்கூடிய நகைகள் நங்கை கொங்கையை புல்கிய பூண். அவளுடைய ஸ்தனங்களை ஸ்தன்யபாரங்களை அலங்காரம் செய்யக்கூடிய நகைகள் இருக்கே, அந்த நகைகளை பார்த்த உடனே அப்படியே அவளுடைய மார்புகளை அந்த ஸ்தன்யபாரங்களை பார்ப்பது போல இல்லை, அவையே அவனுக்கு அவளுடைய மார்புகள் ஆயின. அல்குலின் அணிகளும் அல்குல் ஆயின. அல்குல்னா இடை. சில இடங்களில் இடைக்கு கீழே இருக்கக்கூடிய அகன்ற பகுதியை அல்குல் என்று சொல்லுவது வழக்கம். இருந்தாலும் கூட பல இலக்கியங்களில் அல்குல் என்பது இடையை குறிப்பதாகவே அமையும். புற்று அரவு அல்குல் புனமயிலே. அந்த அல்குல் என்பது இடை என்கிற பொருளில் வரும். இடையில் அணியக்கூடிய நகைகள் அரை என்பார்களா இல்லையா? அரைச்சாயம் என்பார்கள். அந்த அரைஞான் இடுப்பில் அணியக்கூடியது, அதுதான் அரைஞான். மேகலாபரணம் இடையில் அணியக்கூடியது. இப்படி இடையில் அணியக்கூடிய அந்த நகைகளை பார்த்தவுடன் அல்குலின் அணிகளும் அல்குல் ஆயின. ராமனுக்கு அப்படியே அந்த சீதையை பார்க்கிற மாதிரி இருக்கு. அந்த கொங்கை நகைகளை பார்த்தால் கொங்கை போன்றன, அல்குல் நகைகளை பார்த்தால் அல்குல் ஆயின, பல்கலன் பிறவும் அப்படிவம் ஆனவே. பல்கலன் பிறவும் அந்த அணிகலன்களை பார்த்தவுடன் அந்த அணிகலன் எந்தெந்த இடத்துக்கு உரியதோ அந்த இடமாகவே அதை பார்க்கிறான். ராமன் சீதையை மானசீகமாக காண்பதாக தோன்றுகிற ஒரு தோற்றம் இந்த பாடலில் வெளிப்படுகிறது. பக்கத்தில் பிசிக்கலாக இல்லாத சீதையை அந்த நகைகளை பார்த்தவுடன் அப்படியே மானசீகமாக ராமன் கண்டுவிடுகிறான். அதுதான் மார்பு அணிகள் மார்பாகவே ஆக, இடை அணிகள் இடையாகவே ஆக, எந்தெந்த பகுதிகளில் அணியக்கூடிய நகைகளோ அவை அந்தந்த பகுதிகள் ஆகிவிட்டன. இத கொஞ்சம் அப்படி வேற மாதிரி எடுத்து பார்க்கலாமா? ராமன் சீதையை காண்டது என்பதிலே இருந்து சற்று நீக்கி பார்க்கலாமா? தில்லை சிதம்பரத்துல சிதம்பர ரகசியம்னு ஒண்ணு சொல்லுவார்கள். எல்லாருக்கும் தெரியும், கொஞ்சம் நினைவுபடுத்திக்கலாம். நடராஜ பெருமானுக்கு வலது பக்கத்துல அவருக்கு மேல ஒரு திரை தொங்கும். திரையை விலக்குவார்கள். விலக்கினா சிதம்பர ரகசியம் பாருங்கள்பார்கள். அங்க என்ன இருக்கும்? வில்வ மாலைகள் தொங்கும் வெற்றி இடம். என்ன அர்த்தம்? அருவமாக இருக்கிற இறைவனை அந்த மாலைகளை கொண்டு மானசீகமாக காண்டல். மாலை இல்லைன்னா வெத்து இடம் அப்படின்னு சொல்லிடுவோம். அந்த மாலை அங்க போட்ட உடனே இந்த மாலை இறைவனுக்கு சூட்டப்பட்ட மாலையாக எண்ணிக்கொள்ளுங்கள், இறைவனுடைய அணிகலனாக எண்ணிக்கொள்ளுங்கள். அப்ப இறைவன் அந்த இடத்தில் இருப்பதை மனக்கண்ணில் அகக்கண்ணில் காணுங்கள். ஆவுடையார் கோவில்னு ஒரு ஊர் இருக்கு. மாணிக்க வாசகருடைய வரலாற்றோடு நெருங்கிய தொடர்பு கொண்ட ஆவுடையார் கோவில். அந்த ஆவுடையார் கோவில்ல ஆவுடையார் மாத்திரம்தான் இருக்கும். சிவலிங்கத்துக்கு ஆவுடையார் இருக்கும், மேல இருக்கிற லிங்கபானம் கிடையாது. என்ன பொருள்? The base is kept there. அந்த பீடம் இருக்கு. இந்த பீடத்தில் அவரவர்கள் உள்ளத்தில் வைத்திருக்கிற அந்த இறை வடிவத்தை பொருத்தி அகக்கண்ணில் காணுங்கள்.
அப்போ அந்த நகை போட்டு இல்ல அதுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொடுத்து ஏதோ ஒண்ணு அந்த அணிகலனை பார்த்த உடனே அந்த அணிகலன் எந்த இடத்தில் இருக்குமோ அந்த நினைப்பை முழுவதுமாக மனக்கண்ணில் கொண்டு வருவது. சுவாமிக்கு அலங்காரம் பண்றதுங்கிறது சுவாமிக்கு ஏதோ நகை போட்டு அலங்காரம் பண்றது இல்ல. இந்த நகைகள் அப்படிங்கிற அந்த ஃப்ரேம் ஒர்க் எனக்கு புரிஞ்சுதுன்னா அந்த ஃப்ரேம் ஒர்க்குக்குள்ள நான் இறைவனை கொண்டு வந்து கொலு வைத்து விடலாம். இப்ப ராமன் அந்த நகைகளை பார்த்தவுடன் சீதையையே பார்க்கிறான். விட்ட பேர் உணர்வினை விழித்த என்கேனோ அட்டன உயிரை அவ்வணிகள் என்கெனோ கொட்டின சாந்தி என குளிர்ந்த என்கெனோ சுட்டன என்கெனோ யாது சொல்லுகேன். கவி சக்கரவர்த்தி தன்னுடைய எழுத்தாணிய கீழே வச்சுட்டு எடுத்து எடுத்து இல்ல என்னால எழுத முடியலன்னு வைக்கிற இடம். விட்ட பேர் உணர்வினை விழித்த என்கேனோ. விட்ட பேர் உணர்வு அவனுடைய உணர்வாக அவனுடைய சுவாசமாக அவனுடைய மூச்சாக இருப்பவள் சீதை. இப்ப சீதை காணாம போனோன்னு என்னாச்சு? அவனை விட்டு நீங்கி போன உணர்வு, விடுபட்டு விட்ட உணர்வு, விட்ட பேர் உணர்வினை அவன் விட்டுட்டான், தொலைச்சிட்டான். தன்னுடைய உணர்வை அவன் தொலைத்து விட்டான். விட்ட பேர் உணர்வை விழித்த என்கனோ. இந்த நகைகள் அவன் பார்க்கும்போது ஏற்கனவே இவனை விட்டு தப்பிச்சு போயிருந்த அந்த உணர்வு தப்பிச்சு போகல, தூக்கி கொண்டு போகப்பட்ட இவனை விட்டு போய்விட்ட அந்த உணர்வை இந்த நகைகள் திரும்ப வா என்று கூப்பிடுகின்றன. விட்ட பேர் உணர்வினை விழித்த என்கனோ. இவன் விட்டுட்ட உணர்வு இருக்கே, இவன் தொலைச்சிட்ட சீதை இருக்காளே, அந்த சீதையை இந்த நகைகள் மறுபடியும் அழைப்பது போல, இந்த நகைகளை கையில வச்சுட்ட உடனே இவங்கிட்டேந்து போன அந்த உணர்வை திரும்ப கூப்பிடுவது போல இருக்கிறது. விட்ட பேர் உணர்வினை விழித்த என்கனோ. அவனிடமிருந்து நீங்கிய அந்த உணர்வை திரும்ப வந்து அவனிடத்திலேயே பொருந்திக்கொள் என்று அந்த நகைகள் கூப்பிடுகின்றன. அட்டன உயிரை அவ்வணிகள் என்கேனோ. அவனுடைய உயிரையே அந்த அணிகள் போக்கின. என்ன பாரடாக்ஸ் பாருங்கள். அவனுடைய உணர்வு அவள், அப்போ அவனுடைய உணர்வு அங்க போயிடுது. அந்த உணர்வை இந்த நகைகள் கூப்பிடுகின்றன. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த நகைகள் என்ன சொல்லின, உணர்வு அங்க போயிடுது, இந்த உயிரும் போயிடுது. அந்த நகையை பார்த்தோன்னா ஐயோ சீதை என்னை விட்டு போய்விட்டாளே என்கிற தவிப்புல இவனுடைய உயிரும் போகிறது. அட்டன உயிரை, அடுதல்னு சொன்னா அழித்தல்னு அர்த்தம். அட்டன உயிரை, அவனுடைய உயிரை இந்த நகைகள் கொல்லுகின்றன. இத பார்க்கும்போது அப்படியே எனக்கு உயிரை விடலாம் போல இருக்கு. அவளுடைய உயிரை, இவனுடைய உணர்வை அவை அழைக்கின்றன, இவனுடைய உயிரை விடச் செய்கின்றன. கொட்டின சாந்து என குளிர்ந்த என்கெனோ. சீதை இல்லாம தவிப்புல அப்படியே வெப்பத்துல இருக்கான். இப்ப அவன் மேல சந்தனத்தை கொண்டு வந்து கொட்டினா எவ்வளவு குளிர்ச்சி, அந்த குளிர்ச்சி இந்த நகைகளை பார்த்தவுடன் கிடைக்கிறது. அதே சமயத்துல சீதை பக்கத்துல இல்லையேங்கிற அந்த பிரிவு வெப்பம் இந்த நகையை பார்த்தவுடன் வருகிறது. சந்தனமா குளிர்கிறதுன்னு சொல்றதா இல்ல நெருப்பா சுடுகிறதுன்னு சொல்றதா? கொட்டின சாந்தி என குளிர்ந்த என்கெனோ சுட்டன என்கெனோ யாது சொல்லுகேன். இந்த நகைகள் அவனை சுட்டனவா, இந்த நகைகள் அவனை குளிர்வித்தனவா? விட்ட பேர் உணர்வினை விழித்த என்கெனோ அட்டன உயிரைய வணிகள் என்கெனோ கொட்டின சாந்தன குளிர்ந்த என்கெனோ சுட்டன என்கெனோ யாது சொல்லுகே. இதத்தான் முந்தின பாட்டிலையும் அதற்கும் முந்தின பாட்டுல இத பார்த்த உடனே அவன் உருகி போனான்னு சொல்றதா இல்ல இத பார்த்த உடனே அவனுக்கு உயிர் வந்ததுன்னு சொல்றதா? உருகினன் என்கெனோ பருகினன் என்கெனோ. உருகினன் என்கிலம் பருகினன் என்கிலம். இங்க விழித்தனன்னு சொல்றதா, உயிரை போக்கினன்னு சொல்றதா, சந்தனமாக குளிர்ந்தனன்னு சொல்றதா, நெருப்பாக சுட்டனன்னு சொல்றது. மோந்திட நறுமலர் ஆன மொயம்பினில் ஏந்திட உத்தரியத்தை எய்ந்தன சாந்தமுமாய் ஒளிதழுவ போர்த்தலால் பூந்துகில் ஆய அப்பூவை பூண்களே. இதெல்லாம் நகையா? இதெல்லாம் நகைனா சொன்னார்கள்.
சுக்ரீவன் அப்படித்தானே சொன்னா, இதெல்லாம் நகைன்னு தானே சொன்னா. இல்ல இல்ல, இந்த நகைகள் இப்ப மலர்களாக மாறிவிட்டன. ஏன்? ராமன் அதை கையில வாங்கி அப்படியே முகத்துக்கிட்ட கொண்டு போய் மோந்து மோந்து பார்த்தானா, சீதையின் வாசம் அதில் இருக்கும் என்று மோந்து பார்த்தானா. அப்படி மோந்து பார்த்ததுனால அவை மலர்களாக மாறிவிட்டன. மோந்திட நறுமலர் ஆன. மலர்களைத்தானே மோந்து பார்ப்பார்கள். மோந்துங்கிறது தான் பழைய சொல். நம்ம இப்பெல்லாம் அந்த மோந்துன்னு சொன்னா அது ஏதோ நல்ல தமிழ் இல்ல போல இருக்கு, நம்ம ஏதோ கலோக்கியலா சொல்றோம் போல இருக்குன்னு நினைச்சு அதை மாத்துறோம். தேவையே இல்லை. மோப்ப குழையும் அனிச்சம். பிற்காலத்துல இந்த மோந்தல் மோத்தல் அப்படிங்கிறத முகர்தல் அப்படின்னு மாத்தினார்கள். அது கொஞ்சம் பிற்காலத்துல வந்தது. பாரதியார் கூட உச்சிதனை முகர்ந்தால் அப்படின்னு பாடுறார். உச்சி மோத்தல். நீங்க பழைய இலக்கியத்துல பார்த்தா உச்சி மோந்து, உச்சிதனை முகர்ந்தால் அப்படின்னு பாரதியார் பாடுறார். இதுல ஒரு சின்ன நுட்பம் இருக்கு. உச்சிதனை முகர்ந்தால் வேற, உச்சிதனை முகர்ந்தால்னு பாடக்கூடாது. முகர்ந்தால் அந்த இடத்துல அந்த இடையின இர் வரணும். முகத்தல் அப்படின்னா, முகத்தல் அளவை அப்படின்னா தண்ணீரை மொள்ளுதல் இருக்கே, அதுதான் முகத்தல். அது மெஷரா மாறிடும். கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ரூட் வேர்ட்லேருந்து வந்தவை தான். அப்படி தண்ணீரை தூக்குவது மோத்தல் அப்படிங்கிறது மாதிரி தான் இப்படி தண்ணீரை. ஆனா அந்த ரூட் வேர்டு ஒன்னா இருந்தா கூட அதுக்கப்புறம் வர டிரைவேட்டிவ் மாறி போகிறது. உச்சிதனை மோந்தால், இது முகத்தல். அப்படி தண்ணிய உள்ள போய் குடத்தை உள்ள போட்டு எடுப்பது. நாழி முகவாது நாழி அப்படின்னு அவை பாடின மாதிரி. அந்த முகத்தலுக்கும் முகர்தலுக்கும் சின்ன வித்தியாசம் இருக்கு. மோத்தல் என்பது முகர்தல் என்று வரும். முகர்தல முகத்தல் ஆக்கக்கூடாது. மோந்திட நறுமலர் ஆன. நல்ல மலர்களாக, மனம் வீசக்கூடிய மலர்களாக அந்த நகைகள் மாறி போயின. மோந்திட நறுமலர் ஆன. மொயம்பினில் ஏந்திட உத்தரியத்தை ஏய்ந்தன. அப்படியே அந்த நகைகளை எடுத்து அப்படி தோளோட தோள் சேர்த்து ஆலிங்கனம் செய்து கொண்டான். அப்படி தோளோடு தோள் சேர்த்த போது, மொயம்புன தோள், மொயம்பினில் ஏந்திட அப்படி தோல்ல வச்சுனான். சீதையை தூக்கி தோல்ல அப்படி தூக்கி வச்சுக்கிற மாதிரி அந்த நகைகளை எடுத்து அப்படி பத்திரமாக உயர்வாக தோளில் வைத்த போது அது எப்படி இருந்ததான்னா, உத்தரியம் போல, அங்கவஸ்திரம் போல. அவனுடைய தோளில் அவற்றை அவன் ஏந்தி கொள்ள அவையே அவனுக்கு மேலாடை ஆயின. சாந்தமுமாய், குளிர்ச்சி தரக்கூடிய சந்தனம் போல, ஒளி தழுவ, நல்ல பளபளப்பு, நல்ல தங்கம், அந்த தங்கத்துல பளபளப்பு. அப்படி குளிர்ச்சியும் ஒளியும் சேர்ந்து இருந்ததுனால அதை அப்படியே அவன் தன்னுடைய மேனியில் சேர்த்து கொண்ட போது அவனுக்கு போர்வை போல அந்த நகைகள் இருந்தன. சாந்தமுமாய் ஒளி தழுவ போர்த்தலால் பூந்துகில் ஆய அப்பூவை பூண்களே. பூவையான சீதையின் அந்த அணிகலன்கள் அவள் பூணக்கூடிய பூண்கள். நகைக்கு பூண் அப்படின்னு பேரு. ஏன்னா பூணக்கூடியவை, அணியக்கூடியவை. அப்படி அணியக்கூடிய அந்த அணிகலன்கள் அவன் மோந்து பார்த்ததால் மலர்களாயின. அவன் தோளில் போட்டுக்கொண்டதால் மேலாடை அங்கவஸ்திரம் ஆயின. அவன் அப்படியே தன் மீது சேர்த்து கொண்டு ஆலிங்கனம் செய்து சீதை போல் அதை அப்படியே தன்னுடைய உடலோடு சேர்த்து கொண்ட போது அவன் உடலை தழுவுகிற போர்வை ஆயின. ஈர்த்தன செங்கண்ணீர் வெள்ளம் யாவையும் போர்த்தன மயிர்ப்புறம் புலகம் பொங்கு தோல் வேர்த்தன என்கெனோ வெதும்பினான் என்கெனோ தீர்த்தனை அவ்வழி யாது செப்புகேன். நான் என்னன்னு சொல்லுவேன்? கவி சக்கரவர்த்தி கேட்கிற கேள்வி. நான் என்னன்னு சொல்லுவேன்? அந்த தீர்த்தன், எல்லாருக்கும் நன்மையை தரக்கூடிய புனிதன் இருக்கிறானே அந்த தீர்த்தன், அவனை நான் என்னவென்று சொல்லுவேன்? தூயோன். தீர்த்தன்னு சொன்னா தூய்மையானவன், புனிதன். மாணிக்க வாசகர் ஒரு இடத்துல பாடுவார். அவன் யார் தெரியுமா? அந்த சிவபெருமான். ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன்.
ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன். தீர்த்தமாடுதல்னு சொல்றோம். என்ன தீர்த்தமாடுதல்? புனித நீரில் போய் ஸ்நானம் செய்தால் நம்முடைய பாவங்கள் போய்விடும். கங்கையில் நீராடினால், காவிரியில் நீராடினால், புனித தீர்த்தங்களில் போய் நீராடினால் பாவங்கள் தொலைந்து விடும். மாணிக்க வாசகர் சொன்னார், எங்களுக்கு நல்ல தீர்த்தம் எது தெரியுமா? கங்கையும் காவிரியும் கோதாவரியும் நர்மதையும் யமுனையும் சரஸ்வதியும் சரையுவும் எல்லாம் சேர்ந்த தீர்த்தம் எது தெரியுமா? எல்லா நதிகளும் சேர்ந்த, எல்லா புனித நீர்நிலைகளும் சேர்ந்த தீர்த்தம் எது தெரியுமா? அவன்தான் எங்களுடைய தீர்த்தம். துயரம் நிறைந்த இந்த பிறவி, ஆர்ப்பாட்டம் நிறைந்த இந்த பிறவி, ஆர்த்த பிறவி, ஆர்த்தனா துயரம் நிறைந்தான்னு சொல்லலாம். ஆர்த்த அப்படின்னா கட்டுப்பட்ட, இந்த தேகத்துக்குள்ள கட்டுப்பட்டு கிடக்கிற இந்த பிறவி. ஆர்த்த ஆர்ப்பாட்டம் நிறைந்த, ஆர்த்த கட்டுப்பட்ட, ஆர்த்த துயரம் நிறைந்த. ஆர்த்தி அப்படின்னா துயரம்னு அர்த்தம் உண்டு. ஆர்த்த பிறவி, துயரம் நிறைந்த பிறவி, கட்டுப்பட்ட பிறவி, ஆர்ப்பாட்டம் செறிந்த பிறவி. ஆடும் வரை ஆட்டம் இல்லையா? இந்த பிறவியினுடைய துயரம் போக வேண்டும்னு சொன்னா நாங்கள் நீராடக்கூடிய தீர்த்தம் எது தெரியுமா? அந்த இறைவனுடைய திருப்பாதம் என்கிற தீர்த்தத்தில் நீராடினால் எங்களுக்கு பாவங்கள் தொலைந்து விடும். அதுதான் தீர்த்தன். அவன்தான் புனிதன். ஆண்டாள் நாச்சியார் இன்னொரு இடத்துல இதையே வேற விதமா சொல்லுவா. அந்த தீர்த்தன் யாருன்னா அவன் நெருப்பு. அவனுடைய காலடியில போய் எங்களுடைய பாவங்களை போட்டா என்ன ஆகும்? தீயினில் தூசாகும். இப்ப அவன்தான் எங்களுக்கு தீர்த்தன். அதே போல இங்க ராமன் தீர்த்தன். தூயன் அப்படிங்கிறது கதைப்போக்குல வரக்கூடிய அந்த பொருள் அப்படின்னா கூட கவிச்சக்கரவர்த்தி இன்டைரக்டா சொல்றது ராமன் என்கிற அந்த தீர்த்தன். தீர்த்தனை அவ்வழி யாது செப்புகேன். அவனை நான் என்னன்னு வர்ணிப்பேன்? செங்கண்ணீர் வெள்ளம் யாவையும் ஈர்த்தன. இந்த நகைகளை பார்த்தோன்னா அப்படியே கண்ணிலேந்து கண்ணீர் கொட்டுகிறது. அந்த தாமரை செங்கண்ணிலே இருந்து கண்ணீர் வெள்ளம் எல்லாத்தையும் அடிச்சு தள்ளிண்டு போற அளவுக்கு கண்ணீர் வெள்ளம். அந்த கண்ணீர் வெள்ளத்தை இந்த நகைகள் ஈர்த்தன. போர்த்தன மயிர்ப்புறம் புலகம். அந்த நகையை பார்த்தோன்னே ஆஹா சீதையோடைய நகையாச்சே அப்படின்னு அவனுக்கு புலகாங்கிதம். ஒரு பக்கத்துல புலகாங்கிதம் வந்தா கண்ணீர் வரக்கூடாது, கண்ணீர் வந்தா புலகாங்கிதம் வரக்கூடாது. புலகாங்கிதம் ஆனந்தத்தை சார்ந்தது, கண்ணீர் துன்பத்தை சார்ந்தது. ஆனந்த பாஷ்பமான ஆனந்த கண்ணீரை தவிர இங்க இவனுக்கு துயரத்தால் வருகிற கண்ணீர். இன்னொரு பக்கத்துல அந்த நகைகளை பார்த்தவுடன் சீதையை பார்த்த ஆனந்தம் புலகாங்கிதம். பொங்கு தோள் வேர்த்தனை என்கனோ வெதும்பினான் என்கனோ. அவனுடைய அந்த தோள் அப்படியே வேர்த்து போச்சு. களைப்புனால தளர்ச்சியினால வேர்த்து போச்சுன்னு சொல்றதா, இல்ல வெதும்பி போச்சு, இந்த துக்கத்துல வெதும்பி போச்சுன்னு சொல்றதா? வேர்த்தனை என்கனோ வெதும்பினான் என்கனோ. நான் என்னன்னு சொல்லுவேன்? இந்த நகையை பார்க்கும்போது ஒரு கணம் தவிக்கிறான், ஒரு கணம் துயரத்தில் துடிக்கிறான், ஒரு கணம் அவளை பார்த்த மகிழ்ச்சியில் திளைக்கிறான். என்ன உணர்வுல இருக்கான்னே சொல்ல முடியலையே. நான் என்னன்னு சொல்லுவேன்? விடம் பரந்தனையது ஓர் வெம்மை மீக்கொள நெடும் பொழுது உணர்வினோடு உயிர்ப்பும் நீங்கிய தடம் பெறும் கண்ணனை தாங்கினான் தனது உடம்பினில் செறி மயிர் சுருக்கொண்டு ஏறவே. விஷம் தாக்கினா அந்த வெப்பத்துல அப்படியே சுருண்டு விழுவார்களே, அப்படி விஷம் பறந்து போச்சு. அவனுடைய உடம்பெல்லாம் விஷம் பறந்தது போல அவன் மேல ஒரு வெப்பம் வர, ஒரு வெம்மை வர, அந்த வெம்மையில அப்படியே உணர்வு நீங்கி உயிர்ப்பும் நீங்கி கீழே சாஞ்சிட்டான் ராமன். விடம் பரந்தனையது ஓர் வெம்மை மீக்கொள நெடும் பொழுது உணர்வினோடு உயிர்ப்பும் நீங்கி அப்படியே கீழே சாஞ்சான். சாஞ்ச அந்த ராமனை சுக்ரீவன் ஏந்தி கொண்டான். தடம் பெறும் கண்ணனை தாங்கினான். அப்படியே தாங்கினான். எப்படி தாங்கினான்? அந்த ராமன் அவன் தாங்கின உடனே என்ன ஆச்சு தெரியுமா? சுக்ரீவனுடைய உடல் எப்படிப்பட்டது? குரங்கு. அந்த குரங்கினுடைய உடலில் ஆங்காங்கே ஆங்காங்கே முடி இருக்கும் இல்லையா?
அந்த உடம்புல இருக்கிற முடி கருகி போச்சாம். ஏன் கருகி போச்சு? இந்த சூடு தாங்காம அது கருகி போச்சு. தனது உடம்பினில் செறி மயிர் சுருக்கொண்டு ஏறவே, அவனுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த மயிர்கால்கள் எல்லாம் இந்த வெப்பத்தில் அப்படியே தீந்து கருகி, அதெல்லாம் கருகி போய் அந்த கருகிய தீந்த நாற்றம் வரத் தொடங்கியது. அவனுடைய முடி, தேகத்தில் இருக்கிற முடியெல்லாம் கருகி போகிற அளவுக்கு இந்த வெப்பத்தை அப்படியே சுக்ரீவன் தாங்கிக் கொண்டான். தாங்கினன் இருத்தி அத்துயர் தாங்கலாது ஏங்கிய நெஞ்சினன் இறங்கி விம்முவான். அப்ப அப்படியே தாங்கி கொண்டானா இல்லையா? ரொம்ப நேரத்துக்கு ராமன் எழுந்திருக்கல. அப்படியே உணர்வு மயங்கி கிடக்குறான். இப்போ உணர்வில்லாம விழுந்திருக்கிற அந்த ராமனை பார்க்கும்போது சுக்ரீவனுக்கு தாங்கல. ஐயோ, உன்னோட உயிரை நானே போக்கிட்டேனா? அத்துயர் தாங்கலாது ஏங்கிய நெஞ்சினன் இறங்கி விம்முவான். இந்த ராமனை நானே கொன்னுட்டேனா? சீதையோட நகைகளை காமிச்ச உடனே அவனோட உயிர் போயிடுச்சா? அத்துயர் தாங்கலாது ஏங்கிய நெஞ்சினன் அப்படியே ஏங்கி போய் விம்ம ஆரம்பிக்கிறான் சுக்ரீவன். வீங்கிய தோழினாய், இந்த தோல் எப்படிப்பட்ட பராக்கிரமம் கொண்ட தோல்! ஆனா இந்த தோல் அப்படி சரிஞ்சு கிடக்கிறதே. வீங்கிய தோழினாய் வினையினேன் உயிர் வாங்கினன். இந்த நகையெல்லாம் இங்க கொண்டு வர சொல்லி நானே உன்னோட உயிரை வாங்கிட்டேனே, நானே உன்னை கொண்டுட்டேனேப்பா, இந்த நகைகளை கொண்டு வர சொன்னது தப்பாகி விட்டதே என்று தன்னுடைய துயரத்தில், ராமனுக்கு ஏதோ ஆகிவிட்டது என்கிற துயரத்தில் தவிக்க ஆரம்பிக்கிறான் சுக்ரீவன். நான் உன்னை கொன்று விட்டேனா என்று அவன் தவிக்க அந்த துடிப்பு இன்னமும் பெருகுகிறது. அயனுடைய அண்டத்தின் அப்புறத்தையும் மயர்வு அற நாடி என் வலியும் காட்டி உன் உயர்ப்புகழ் தேவியை உதர்வர் பாலனால் துயர் உழந்து அயர்தியோ ஸ்ருதி நூல் வலாய். இப்போ மயங்கி கிடக்கிற அந்த ராமனுக்கு வலிமை தருவதற்கு, நம்பிக்கை தருவதற்கு சுக்ரீவன் முயல்கிறான். கவலைப்படாத, ஸ்ருதி நூல் வலாய், வேத நெறி தெரிந்தவனே, வேதத்தில் வல்லவனே, அயனுடை அண்டத்தின் அப்புறத்தையும் மயர்வு அற நாடி. பிரம்மா இருக்கிற பேரண்டம் இருக்கே சத்தியலோகம், அந்த பிரம்மாவின் பேரண்டத்தையும் தாண்டி, பிரம்மா இருப்பது சத்தியலோகம்னு கணக்கு. இந்த பூலோகத்திலேருந்து ஆரம்பிச்சு அந்த டாப் மோஸ்ட் லேயர் அங்க இருக்கிறது 7 லோகங்கள் மேல 7 கீழன்னா, மேல இருக்கிற 7வது எதுன்னு கேட்டா சத்தியலோகம். அப்ப பரமபதம் எங்க இருக்குன்னா இதெல்லாம் தாண்டி இருக்கு. இதெல்லாம் சிருஷ்டியில வந்தது, அது சிருஷ்டிக்கப்படாதது, அது எங்கேயோ இருக்கிறது அந்த பரமபதம் இந்த சத்தியலோகத்தை தாண்டி. அதுதான் அயனுடை அண்டம். சிருஷ்டிக்கு உட்பட்டதுதான் 14 லோகம். இந்த அயனுடை அண்டத்தின் அப்புறத்தையும் மயர்வு அற நாடி. கவலைப்படாத, இந்த சிருஷ்டிக்குள்ள இருக்கிற 14 லோகம், அந்த ராவணன் எங்க போயிடுவான்? இந்த 14 லோகத்துல தானே இருக்கணும். நான் இந்த அயன் உடை பிரம்மாண்டத்துல எல்லா இடத்துலையும் தேடி, ஒருவேளை தேவைப்பட்டா அந்த பக்கமும் போய் மயர்வு அற நாடி, எந்த மயக்கமும் இல்லாமல் தேடி என்னுடைய வலிமையை காட்டி, என் வலியும் காட்டி, உன் உயர்ப்புகழ் தேவியை உதவர் பாலனால், உன்னுடைய தேவியை நான் தேடி கண்டுபிடித்து வருகிறேன். துயர் உழந்து அயர்தியோ ஸ்ருதி நூல்வலாய், இப்படி துயரத்துல நீ வீழ்ந்து போவாயா? நான் இருக்கேன் உனக்கு, நான் உன்னுடைய தேவியை கண்டுபிடித்து வருகிறேன். எங்கே வேண்டுமானாலும் போய், எந்த திசையில் வேண்டுமானாலும் போய் சண்டை போட்டு தேடி கண்டுபிடித்து வருகிறேன். துயரத்தில் விழுந்து விடாதே என்று ராமனை உசுப்புகிறான். திருமகள் அணைய அத்தெய்வ கற்பினாள் வெறுவரச் செய்துள வெய்யவன் புயம் 20ம் 5 தலையும் நிற்க உன் ஒரு கணைக்கு ஆற்றுமோ உலகம் 7மே. இப்ப நான் போய் அந்த சீதையை கண்டுபிடித்து வருகிறேன்னு சொன்னவன் அடுத்தது இன்னொன்னையும் சேர்த்து சொல்றான். என்ன சொல்றான்? நான் போய் கண்டுபிடிச்சு வர்றது மாத்திரம் இல்ல, என்னமோ அந்த 10 தலையனாமே, 10 தலையனுக்கு எத்தனை தோல்? 20 தோல். அந்த 20 தோல் இருக்கிறவன் 10 தலை, அவனோட 10 தலை 20 தோல்.
இத பத்திலாம் பெருசா கவலைப்பட வேண்டாம். இந்த உலகம் ஏழை வைத்தால் கூட உன்னுடைய ஒரு கணைக்கு ஈடாக முடியாதுன்னா, இந்த உலகத்துல ஒரு மூலையில இருக்கிற 10 தலையனுக்கு ஏமாத்திரம். திருமகள் அணைய அத்தெய்வக் கற்பினாள் வெறுவரச் செய்துள வெய்யவன். அவளை பயப்படும்படியாகச் செய்து விட்டானே அந்த கொடுமைக்காரன். மகாலட்சுமிக்கு நிகரான சீதையை பயப்படும்படியாக, அச்சப்படும்படியாக செய்து விட்டானே அந்த கொடியவன். அவனுடைய 20 தோள்கள் 25 தலை உன்னுடைய ஒரு கணைக்கு ஆற்றுமா? 7 லோகம் ஆற்றாதுன்னா அவன் என்ன ஏமாத்திரம்? இதுல ரொம்ப சூசகமாக ஒன்றை தெரிவிக்கிறார் கவிச்சக்கரவர்த்தி என்று தோன்றுகிறது. திருமகள் அணைய அத்தெய்வ கற்பினாள் வெறுவரச் செய்துள வெய்யவன். மகாலட்சுமியை அச்சப்படும்படியாக செய்து விட்டான். மேலோட்டமா பார்த்தா சீதை அவனை பார்த்து பயந்து போனான். இன்னொரு விதத்துல பார்த்தா ராட்சசனுடைய கொடுமை எப்படிப்பட்டது, ராட்சசனுடைய செயல்பாடு எப்படிப்பட்டதுன்னா, ஐஸ்வர்யம் தன் பக்கத்துல வராம அந்த ஐஸ்வர்யத்தை ஒதுங்கி அஞ்சி போகும்படி செய்து விட்டது. எது ஐஸ்வர்யம்? நாட் ஓன்லி கரன்சி நோட்ஸ். நல்ல வீரம், நல்ல தர்மம், நல்ல செயல்கள் எல்லாம் தான் ஐஸ்வர்யம். இந்த ராட்சசத்தன்மை இருந்ததுன்னா மகாலட்சுமி பயந்து விலகி போய் விடுவாள். மகாலட்சுமிங்கிறச்சே பணம் மாத்திரம் இல்ல, இந்த உலக வாழ்க்கையில் வாழ வேண்டிய, வாழ்வதற்கு தேவையான எல்லாம், அந்த சக்தி, எஃபர்ட், வீரம், பணம், பதவி, அந்தஸ்து, அத்தாரிட்டி, இதெல்லாம் சேர்ந்ததுதான் அந்த ஐஸ்வர்யம். எந்தெந்த இடத்துல எது வேணுமோ அது. அப்ப ராட்சசத்தன்மை இருந்தா என்ன ஆகும்? மகாலட்சுமி பக்கத்துல வரமாட்டேன்னு ஒதுங்கி போயிடுவா. அவளை அச்சப்படும்படியாக செய்யக்கூடிய தன்மை. திருமகள் அணைய அத்தெய்வ கற்பினாள் வெறுவரச் செய்துள வெய்யவன். அவனுடைய 20 தோள்கள் 25 தலைகள் உன்னுடைய ஒரு கணைக்கு ஈடாகுமா? நீ ஏன் கவலைப்படுகிறாய் என்று தேற்ற முயற்சி செய்கிறான். ஈண்டு நீ இருந்தருள் 7 7 என பூண்ட பேர் உலகங்கள் வலியின் புக்கு இடை தேண்டி அவ்வரக்கனை திருகி தேவியை காண்டி யான் இவ்வழி கொணரும் கைப்பணி. நீ இங்கே இரு. 7 7 என பூண்ட பேர் உலகங்கள், 7 7மாக இருக்கக்கூடிய 7 14 லோகத்துல எல்லா இடத்துலையும் போய் தேடி, இடையிலெல்லாம் தேடி அந்த அரக்கனை கண்டுபிடிச்சு அவனை திருகி அவங்கிட்டேந்து தேவியை நான் காப்பாற்றி சிறை மீட்டு வருகிறேன். நான் கொண்டு வந்து இது என்னுடைய கைப்பணி, நான் செய்யக்கூடிய கைங்கரியமாக செய்கிறேன். நீ தேவியை பார்ப்பாய். 7 பேர் உலகமும் போய் தேடி, தேடி என்பதுதான் தேண்டி என்று எதுகைக்காக வருகிறது. அவனுடைய தலையை அறுத்து, அந்த அரக்கனுடைய தலையை திருகி, அவனோட 10 தலையை திருகி நான் சீதையை கொண்டு வருகிறேன். புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானே நான் ஆண்டாள். அந்த தலைகளை அப்படி கிள்ளி தூக்கி போட்டான். அம்புனாலதான் ராவணனை எய்தான் என்பது கதை. இருந்தாலும் ஆண்டாள் பார்த்தா இந்த 10 தலை, பெரிய 10 தலை 10 தலை ஏமாத்திரம். அவன் நினைச்சா அப்படி கிள்ளி தூக்கி போட்டுருவான். நான் அந்த அரக்கனை திருகி, நான் போய் அவனை ஒரு திருகி அவனை வதம் செய்து நான் உன் தேவியை அங்கே இருந்து சிறை மீட்டு வருகிறேன். நான் செய்யக்கூடிய கைப்பணி இதுதான், நான் உனக்கு செய்யக்கூடிய கைங்கரியம். கைப்பணிங்கிறது கைங்கரியம். அந்த கைங்கரியத்தை நான் உனக்கு செய்கிறேன். ஏவல் செய் துணைவரேம் யாங்கள் ஈங்கு இவன் தா அரும் பெரும் வலி தம்பி நம்பி நின் சேவகம் இது எனின் சிறுக நோக்கலென் மூவகை உலகும் நின் மொழியின் முந்துமோ. ராமா, நீ என்னத்துக்கு ராமா இவ்வளவு வருத்தப்படுற? உனக்கு ஏவல் செய்வதற்கு நாங்கள் இருக்கிறோம். உனக்கு என்ன பெரிய துன்பம்னு நினைக்கிறியா? இல்ல,
சீதையை கண்டுபிடிக்கிறது உனக்கு கஷ்டமான விஷயமே இல்ல. சீதையை சிறை மீட்டு கொண்டு வருவது உனக்கு சிக்கலான விஷயம் இல்ல. ஏன் தெரியுமா? நாங்கள் இத்தனை பேர் உனக்கு நண்பர்களாக இருக்கிறோம். இதோ இங்க நிக்கிறானே உன்னோட தம்பி இலக்குவன். இவன் தா அரும் பெரு வலி தம்பி. இவனுடைய இந்த வலிமை இருக்கே, கெடாத பேராற்றல். தா அரும், யாராலையும் இவனுடைய ஆற்றலை கெடுக்க முடியாது. கெட்டுப்போகாத ஆற்றல் கொண்டவன் இந்த தம்பி. நம்பி, நின் சேவகம் இது எனின் சிறுக நோக்கலென். உன்னுடைய சேவகம், இதுல எங்களுக்கு எந்த குறையும் இல்ல. இதை செய்யறதுதான் எங்களுடைய கடமை. உனக்கு நாங்கள் சேவகம் செய்ய வேண்டும். மூவகை உலகம் நின் மொழியின் முந்துமோ. இந்த 3 லோகத்திலையும், மேல இருக்கிறது, கீழே இருக்கிறது, நடுவுல இருக்கிறது, இந்த 3 லோகத்திலையும் உன்னோடதை விட பெருசா ஒண்ணுன்னு இருக்கா? உன்னோட வார்த்தை தான் பெருசு. உனக்காக நாங்கள் எதையும் செய்வோம். உனக்கு நாங்கள் துணைவர்களாக இருக்கிறோம். அப்படியானால் போய் சீதையை சிறை மீட்பது சுலபம். பெருமையோராயினும் பெருமை பேசலார் கருமமே அல்லது பிரிதி என் கண்டது. தருமம் நீ அல்லது தனித்து வேறு உண்டோ? அருமை ஏது உனக்கு நின்று அவலம் கூர்த்தியோ. அப்பா, ஏன் இப்படி துன்பத்திலேயே உழன்று போகிறாய்? ஏன் இப்படி தவிக்கிறாய்? தவிக்காதே. உன்னை தவிர தர்மம்னு ஒண்ணு இருக்கா? நீதானே தர்மம். தர்மம் நீ அல்லது தனித்து வேறு உண்டோ? தர்மம்னு வேற ஏதாவது உண்டோ? நீதான் தர்மம். நல்லவர்கள், மேன்மை மிக்கவர்கள் தங்களுடைய பெருமையை பேசிக்கொள்ள மாட்டார்கள். பெருமையோர் ஆயினும் பெருமை பேசலார். அவர்களுக்கு பெருமை உண்டு, பெருமிதம் உண்டு. ஆனால் அதை பேசிக்கொள்ள மாட்டார்கள். என்ன செய்வார்கள் தெரியுமா? கடமையை செய்வார்கள். கருமமே அல்லது பிரிது என் கண்டது. They have to do their duty. They will only do their duty. They will show it in action. They will not keep talking. இப்போ நீ ஏன் இப்படி தளர்ந்து போயிருக்க? தளர்ந்து போய் அப்படியே துன்பத்துல உழலாமா? நீ உன்னுடைய கடமையை செய்ய வேண்டாமா? எவ்வளவு பெருமை உனக்கு உண்டு. நின்று அவலம் கூர்தியோ. உன்னுடைய அவலத்தை இங்க புலம்ப போறியா? உன்னுடைய துன்பத்தை நீ இங்கேயே நினைவு கூர்ந்து அதை புலம்ப போகிறாயா? இல்லை. யூ ஹாவ் டு நெக்ஸ்ட் மூவ். நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அடுத்தது எது கடமையோ அதை நீ செய்ய வேண்டும். கருமமே அல்லது பிரிதி என் கண்டது. அருமை ஏது உனக்கு நின்று அவலம் கூர்தியோ. உன்னுடைய துன்பத்தையே நீ இங்கே நினைத்து கொண்டு அதிலேயே உழன்று போகலாமா? துன்பம் இல்ல. நீ அடுத்தது செயல்படத் தொடங்கினால் அந்த துன்பம் நீங்கிவிடும். எழுந்திரு. முளரிமேல் வைகுவான் முருகன் தந்த தளிர் இயல் பாகத்தான். தடக்கை ஆழியான் அளவி ஒன்று ஆவரே அன்றி ஐயமில் கிளவியாய் தனித்தனி கிடைப்பரோ துணை. ஐயமில் கிளவியாய், பேசுற வார்த்தையில எந்த விதத்திலையும் குறைவில்லாமல் பேசக்கூடியவனே, தெளிந்த சொற்களை கொண்டவனே. ராமனுடைய வார்த்தையில சில பேர் பேசினா என்ன சொன்னார்கள்ங்கிறது நமக்கு புரியாது. அந்த அளவுக்கு அவர்களே கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஆனா இங்க ராமனுடைய வார்த்தை எப்படின்னா தெளிவான வார்த்தைகள். தெளிவான வார்த்தைகளை ஐயம் இல் கிளவியாய். கிளவினா வார்த்தை, சொல். ஐயமில்லாத சொற்களை சொல்லக்கூடியவனே, நீ யார் தெரியுமா? முளரிமேல் வைகுவான். முளரினா தாமரை. தாமரையில இருக்கக்கூடியவன், நாபிக்கமலத்தில் இருக்கிற பிரம்மா. முருகன் தந்த அத்தளிர் இயல் பாகத்தான். தளிர் மென்மையான, தளிர் மென்மையா இருக்கும். தளிரியல் அப்படின்னா மெல்லியல். அந்த மென்மையானவள், மென்மையான பெண். யார் அந்த மென்மையான பெண்? உமாதேவி. முருகனை தந்தவன், உமையம்மையை தன்னுடைய பாகமாக கொண்டவன். தளிர் இயல் பாகத்தான். முருகன் தந்த அந்த தளிரியல் பாகத்தான் சிவன். தடக்கை ஆழியான், தன்னுடைய கையில் ஆழிச்சக்கரத்தை கொண்டவன் திருமால். இந்த 3 பேரும் ஒன்னா சேர்ந்தா அதுதான் நீ. அளவி ஒன்று ஆவரே. இவர்கள் 3 பேரும் ஒன்றாக சேர்ந்து விட்டால் அதுதானே நீ. தனித்தனி கிடைப்பரோ துணை.
அவர்களை தனித்தனியா உனக்கு ஈடாக்க முடியுமா? முடியாது. தனித்தனியா அவர்கள் உனக்கு ஈடு இல்ல, 3 பேரும் சேர்ந்தாத்தான் உனக்கு ஈடாக நிற்பார்கள். இல்லை, நீ அவர்களுக்கு ஈடாவாய். அவர்களை காட்டிலும் உயர்ந்தவன். தனித்தனியாக பார்க்கும்போது அவர்கள் உனக்கு ஈடாக மாட்டார்கள். அப்படிப்பட்டவனான நீ எதற்காக தளர்ச்சி அடைகிறாய்? என்னுடை சிறுகுறை முடித்தல் ஈண்டு ஒரி பின்னுடைத்து ஆயினும் ஆக பேதுரும் மின்னிடை சனகியை மீட்டு மீள்துமால் பொன்னுடை சிலையினாய் விரைந்து போய் என்றான். இப்ப நீ இங்க வந்து தங்கி இருக்கிறது என்னோட குறைய போக்குறதுக்கு, அப்படித்தானே ஒப்பந்தம் பண்ணிட்டோம். என்னுடைய குறை, என்னுடைய மனைவியை வாலி கவர்ந்து கொண்டான். வாலியை அழித்து என் மனைவியையும் ராஜ்யத்தையும் தருவதாக நீ சொல்லி இருக்கிறாய். என்னுடைய குறையை போக்குவதாக சொல்லி இருக்கிறாய். அந்த சின்ன குறை என்னோடது ரொம்ப சின்னது. உன் கஷ்டத்தை பார்க்கும்போது என்னோடது ரொம்ப சின்னது. என்னுடைய சிறுகுறை முடித்தல் ஈண்டு ஒரி, அதற்காக இங்க தங்கி அதை டிலே பண்ண வேண்டாம்ப்பா. அது பின்னால போகட்டும். என்னோட குறைய தீர்ப்பதுங்கிறது பின்னால போகட்டும். என்னுடைய சிறு குறை ஒரி, அதை தீர்ப்பது, அதை போக்குவது. ஒரி அப்படிங்கிறது போக்குதல், ஒருவுதல், நீங்குதல். என்னுடைய சிறு குறையை நீக்குவதுங்கிறது லெட் இட் கெட் அ லிட்டில் டிலேட், பரவாயில்ல. இப்ப முதல்ல மின்னிடை ஜனகியை மீட்டு, பேதுரும் மின்னிடை ஜனகி அப்படியே தவிச்சு துன்பத்துல மயங்கி போயிருப்பாளே, அந்த மின்னல் இடையாள் ஜானகியை மீட்டு இங்க திரும்பி வந்ததுக்கு அப்புறம் என்னோட குறைய பார்த்துக்கலாம். பொன்னுடை சிலையினாய், அழகான தங்க பூண் போடப்பட்ட அந்த வில்லை ஏந்தியவனே, விரைந்து போய் ஜானகியை மீட்டு கொண்டு வருவோம். அதுக்கப்புறமா என்னுடைய குறையை பற்றி பார்த்து கொள்ளலாம். வாலியை பத்தி இப்ப நீ நினைக்க வேண்டாம். உன்னுடைய கவனம் சீதையை சிறை மீட்பதில் இருக்கட்டும். இப்போதைக்கு வாலியை பற்றியோ என்னை பற்றியோ நீ கவலைப்பட வேண்டாம் என்பதாக சுக்ரீவன் ராமனிடத்தில் சொல்கிறான். எரிகதிர் காதலன் இணைய கூறலும் அருவியம் கண் திறந்து அன்பின் நோக்கினான். எரிகதிர் காதலன், எரிகதிர் பருதி செல்வன், சூரியனுடைய புதல்வனான சுக்ரீவன். இதுல ஒரு அழகு பார்க்கணும். முன்னால ஒரு பாட்டுல ராமன் அப்படியே வெப்பமாக சாய்ந்த உடனே சுக்ரீவனோட உடம்புல இருந்த நெருப்பான அந்த முடிகளெல்லாம் தீந்து போயின இல்லையா? அவன் யார்? அந்த சுக்ரீவன் சூரியனுடைய புதல்வன். சூரியனுடைய புதல்வனான அவனுக்கே ராமனுடைய இந்த பிரிவு வெப்பம் சுட்டதுன்னு சொன்னா அப்ப ராமனுடைய நிலை என்ன? அவன் சூரிய புதல்வன் அப்படின்னா அவனுக்கு அந்த வெப்பம் பழக்கம். ஆனா அந்த வெப்பம் பழகினவனுக்கே இந்த வெப்பத்தை தாங்க முடியவில்லை. எரிகதிர் காதலன் இணைய கூறலும். சூரிய புதல்வனான சுக்ரீவன் இதையெல்லாம் சொன்னவுடன் அருவி கண் திறந்து, அது வரைக்கும் அப்படியே சோர்ந்து உணர்வு நீங்கி உயிரும் நீங்கி கிடந்த அந்த ராமன் தன்னுடைய கண்களை மெல்ல திறந்து அன்பின் நோக்கினான். அப்படியே தன்னுடைய கண்களால் அவனை பார்க்கிறான். அழகிய கண்கள். அருவிங்கிறது அழகிய அப்படிங்கிற பொருள்ல வரும். அருவி கண் திறந்து அப்படின்னு சொல்லும் போது இன்னொன்றையும் சொல்லலாம். கருணை அப்படியே அருவியாக பொழியக்கூடிய கண்களை கொண்டவன். அருவி கண் திறந்து அன்பின் நோக்கினான், திரு உரை மார்பனும் தெளிவு தோன்றிட. மகாலட்சுமி என்றைக்கும் வாசம் செய்யக்கூடிய அந்த திரு உரை மார்பனான ராமன் இப்ப கொஞ்சம் தெளிவு வருகிறது. அந்த தெளிவுல ஒரு வகை உணர்வு வந்து உரைப்பது ஆயினான். ஒரு வகையா அவனுக்கு ஒரு உணர்வு வருகிறது. ராமன் சுக்ரீவனிடத்தில் பேச ஆரம்பிக்கிறான். விலங்கி எழில் தோழினாய் வினையினேனும் இவ் இலங்கையில் கரத்தினன் இருக்கவே அவள் கலன் கழித்தனள். இது கற்புமேவிய பொலன்குழை தெருவையர் புரிந்துள்ளோர்கள் யார்? விலங்கு எழில் தோழினாய், மலை போன்ற தோள்களை கொண்டவனே, நான் எவ்வளவு வினையினேன் தெரியுமா? எவ்வளவு கர்ம வினை, எவ்வளவு பாவம் பண்ணியிருக்கேன் தெரியுமா? நான் இருக்கும்போது, கையில வில்லை பிடித்து கொண்டு இருக்கும்போது, வினையினேனும் இலங்குவில் கரத்தினன் இருக்கவே.
கையில வில்லை பிடித்துக்கொண்டு ஏதோ பெரிய வீரன் மாதிரி வில்லையும் அம்பையும் ஏந்தி கொண்டு இந்த பாவி இருக்கும் போதே அவ நகையெல்லாம் தூக்கி வீசியிருக்கான். கற்பு மேவிய பொலன்குழை தெரிவையர் புரிந்துளோர்கள். கணவன் இருக்கும்போது கற்பு செறிந்த பெண்கள் யாராவது நகையை கழற்றி வீசுவார்களா? மங்கள அணிகலன்களை கணவன் இருக்கும்போது பெண்கள் வீச மாட்டார்கள் என்பது கணக்கு. மங்கள அணிகலன்களை வீச மாட்டார்கள். 2 விதி விலக்குகளை சந்திக்கிறோம். ஒருத்தியை இந்த காப்பியத்திலேயே சந்திக்கிறோம். தசரதன் இருக்கும்போதே தன்னுடைய நகைகளையெல்லாம் கழற்றி வீசியவள் கைகேயி. இன்னொருத்தியை சிலம்பில் சந்திக்கிறோம், சிலப்பதிகாரத்தில் சந்திக்கிறோம். அவள் தன்னுடைய நகைகளையெல்லாம் கழற்றி வைத்து விட்டாள். எந்த நகையை மாத்திரம் அணிந்திருந்தாள்? மங்கள அணி. அவளுடைய திருமணத்தை குறிக்கக்கூடிய மாங்கல்யம் என்கிற மங்கள அணியை மாத்திரம் அணிந்திருந்தாள். மற்றவற்றை வேண்டாம், கணவன் இல்லாத நிலையில் இவையெல்லாம் வேண்டாம் என்று எடுத்து விட்டாள். அவள் கண்ணகி. இன்னொருத்தியை சந்திக்கிறோம். கணவன் இருக்கும் போதே நகைகள் வேண்டாம் என்று சொன்னவள். நகை மாத்திரம் அல்ல, யவ்வனம் கூட வேண்டாம் என்று சொன்னாள் காரைக்கால் அம்மை. ஆனால் கணவன் இருக்கும்போது அணிகலன்களை பெண்கள் கழற்ற மாட்டார்கள் என்பது இந்த தேசத்தினுடைய மரபு. அந்த மரபை சொல்லி அவ கழட்டிட்டா. சீதை எல்லா நகையும் கழட்டி வீசியிருக்கா. அப்படி ஒரு நெசசிட்டி வந்ததுக்கு நான் தானே காரணம். நான் ஒருத்தன் இருக்கும்போதே இந்த மாதிரி நடந்திருக்கே. வேற எந்த பெண்ணுக்காவது இந்த கதி நேருமா? வேறு எந்த பெண்ணுக்காவது இந்த கதி நேருமா? ஆனால் என்னை நம்பி வந்தவளை நான் பத்திரமாக பார்த்து கொள்ளவில்லையே என்று ராமன் பதறுகிறான். வாழ்நெடும் கண்ணி என் வரவு நோக்க யான் தாழ் நெடும் கிரியொடும் தடங்கள் தம்மொடும் பூணொடும் புலம்பினன் பொழுது நோக்கி இந்நான் நெடுஞ்சிலை சுமந்து உடல்வன் நான் இலேன். இவ்வளவு பெருசா இருக்கக்கூடிய இந்த நான் கயிறு, அதுதான் நான். அந்த நான் கயிறு கொண்ட இந்த ஒசரமான நீளமான வில்லை ஏந்தி கொண்டு நான் என்ன பண்றேன் தெரியுமா? ஒவ்வொரு மலையடிவாரத்துல சுத்துறேன், இங்க இருக்கிற பொய்கை ஆறு இங்கெல்லாம் சுத்துறேன், கையில இந்த நகையை தூக்கி கொண்டு வேறு சுற்றுகிறேன். இந்த மலையடிவாரத்திலையும் இந்த பொய்கையிலையும் என்னுடைய காலத்தை கழிக்கிறேனே, அவள் நான் எப்ப வருவேன்னு பார்த்து கொண்டு இருக்கிறாளோ? வாழ்நெடும் கண்ணி என் வரவு நோக்க. அழகான கண்களை கொண்டவள் தேடி தேடி என்னை தேடுகிறாள். அங்க சீதை உக்காந்துருக்கா அசோகவனத்துலன்னு சொல்லும் போது கவி சக்கரவர்த்தி சொல்லுவார், அவ என்ன பண்றா தெரியுமா? ராமன் எங்கே என்று மாதிரம் அனைத்தையும் அளக்கின்ற கண்ணாள். பருதிவானவன் குலத்தின் பழியை பாராத, குலத்தையும் பழியையும் பாராத பருதிவானவன் குலத்தையும் பழியையும் பாரா சுருதி நாயகன் வரும் வரும் என்று கருதி மாதிரம் அனைத்தையும் அடக்கின்ற கண்ணாள். மாதிரம்னா திசை, ஒவ்வொரு திசையா இங்கே வருவானோ இங்கே வருவானோ இங்கே வருவானோ இங்கே வருவானோ என்று அவள் பார்க்கிறாள். அங்க கவி சக்கரவர்த்தி சொல்றார், இங்க ராமன் சொல்லுவதாக அமைக்கிறார், வாழ்நெடும் கண்ணி என் வரவு நோக்க. வாழ்நெடும் கண்ணி அப்படிங்கிறச்சே பளபளப்பு மிக்க மிளிர்ந்த அழகான கண்கள்னு ஒரு பொருள். வாளை போன்ற கண்கள். வாளை போன்ற கண்கள்னா வாள் கூர்மையாக இருக்கும். அந்த அளவுக்கு பார்மை துல்லியமாக கூர்மையாக இருக்கிற சீதை. அவளுடைய பார்வை கூர்மையாக இருக்கிறது, துல்லியமாக இருக்கிறது. such an observation. அவளுடைய அந்த அப்சர்வேஷன் பவர். அப்படிப்பட்டவ கூர்மையான அந்த கண்களால் நான் எங்கே வருகிறேன் என்று தேடுகிறாளோ. வாழ்நெடும் கண்ணி என் வரவு நோக்க யான் தாழ் நெடும் கிரியொடும் தடங்கள் தம்மொடும் பூணொடும் புலம்பினன். நான் இங்க அப்படியே சுத்தி புலம்பிக் கொண்டே இருக்கிறேன். அவ எங்கேன்னு தேடிக்கொண்டே இருக்கிறேனே தவிர அவ என்ன வருவேன்னு பார்க்கிறா. நான் அவளுக்கு உதவி செய்யும்படியாக எங்கேயும் போகவில்லையே. இந்த சிலையை சுமந்து கொண்டு சுற்றுகிறேனே, எனக்கு நாணம் இல்லையா? வெட்கமே இல்லாதவன் இந்த சிலையை சுமந்து கொண்டு சுற்றுகிறேன். ஆருடன் செல்பவர் அம்சொல் மாதரை வேறு உளார் வலி செய்யின் விலக்கி வெஞ்சமத்து ஊனுற தம் உயிர் உகுப்பர்.
என்னையே தேறினள் துயரம் நான் தீர்க்ககிற்றிலேன். ஆறுன வழி. இந்த வழியில போகக்கூடியவர்கள் யாராவது, நாம எங்கேயோ ஒரு பயணம் போறோம். அந்த பயணத்துல கூட யாராவது வரக்கூடியவர்கள், கூடன்னா நம்மோடு இல்ல, அதே வாகனத்துல இல்ல அந்த பாதையில நாம போகும்போது இன்னொருத்தர் பயணிக்கிறார்கள். அதுல ஒரு பெண் இருக்கான்னு வச்சுப்போம். வழிப்போக்கர்களாக உடன் வரக்கூடியவர்கள், அதுல ஒரு பெண் இருக்கா, அம்சல் மாதரை, கோ டிராவலர். அந்த கோ டிராவலர் ஒரு பெண்ணா இருந்து அவளுக்கு யாராவது கொடுமை செய்தால், அவளுக்கு யாராவது தீங்கு செய்தால், ஒரு உமன் ஆஸ் அ கோ டிராவலர் இருக்கும்போது அவளுக்கு யாராவது தீங்கு செய்தால் என்ன பண்ணணும் தெரியுமா ஒருத்தன்? விலக்கி வெஞ்சமத்து ஊன் உற தம் உயிர் உகுப்பர். ஒரு பெண்ணுக்கு கொடுமை செய்யப்பட்டால், ஒரு பெண்ணுக்கு ஏதாவது துன்பம் நேர்ந்தால், யார் அதை பண்ணினார்களோ அவர்கள்ட்ட சண்டைக்கு போய் அந்த சண்டையில தன்னோட உயிரை கூட கொடுப்பார்கள். அதுதான் நியாயம். ஆனா இது கோ டிராவலர், மியார் கோ டிராவலர் இல்ல. என்னையே நம்பி வந்தவள், என்னையே தேறினள், அவளுடைய துயரத்தை நான் தீர்க்ககிற்றிலேன். பெரியோர்களே, எவ்வளவு அழகான பாடல் பாருங்க. மாடர்ன் டயத்துல we talk about women empowerment, we talk about respect to women. போற போக்குல கவி சக்கரவர்த்தி என்ன சொல்கிறார்? ராமன் வாயிலாக சொல்கிறார். வழியில போகும்போது வழிப்போக்கர்கள்ல ஒரு பெண்ணுக்கு யாராவது துன்பம் இழைத்து விட்டால் அந்த சமயத்துல போய் சண்டை போட்டு அந்த துன்பத்தை தீர்க்கும் போது ஒருவேளை அதற்காக உயிர் கொடுக்க நேரிட்டால் உயிர் கொடுக்கலாம். அந்த பெண் யாருன்னே தெரியாது, அவ பேர் தெரியாது, அவ ஊர் தெரியாது. ஆனாலும் she is just a co-traveler. co-traveler கூட இல்ல, எதேச்சையாக ஒரு பெண்ணை வழியில் பார்க்கிறேன், அவளுக்கு ஏதோ ஒரு துன்பம், அவளுக்கு ஏதோ ஒரு சிக்கல், அதை தீர்ப்பதில் என் உயிர் போனால் சரி. திருமருகல்னு ஒரு ஊர். திருஞான சம்பந்த பெருமான் அங்கே போன போது ஒரு பெண் அழுகுரல் அவர் காதில் விழுந்தது. யார் அழுகிறார்கள், போய் பார்த்து விட்டு வாருங்கள்னு கூட இருந்தவர்கள் அனுப்பினார். போய் பார்த்தார்கள், ஒரு பெண் அழுகிறாள். என்னான்னு வந்து கேட்டார். அந்த பெண் சொன்னா, நான் ஒருவனோடு வந்தேன், திருமணம் செய்து கொள்ளலாம் என்று, அவன் இறந்து போனான், தனியாக இப்போது நிற்கிறேன், ஆதரவற்ற நிலையில் அழுகிறேன். என்னம்மா நடந்ததுன்னர். ஒண்ணுமில்லை, எங்க அப்பாவுக்கு 7 பெண்கள், 7 பெண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்றதுன்னு தெரியல. இவன் எங்களுக்கு முறைமாமன். மூத்த எங்க அக்காவுக்கு கல்யாண வயசு வந்தோன்னு இவன் வந்தான், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், கவலைப்படாதீர்கள்னு சொன்னான். எங்க அப்பா சரி சரின்னு தலையாட்டினார். அதுக்கப்புறம் வேற ஒரு பணக்கார மாப்பிள்ள வந்த உடனே இவரை கழட்டி விட்டுட்டு கல்யாணத்தை அங்க பண்ணி வச்சுட்டார். இந்த மாதிரியே முதல் பெண் 2வது 3வது 4வது 5வது 6வது வரைக்கும் நடந்து போச்சு. நான் பார்த்தேன். நாங்க கஷ்டத்துல வறுமையில இருக்கும்போது நான் உதவுகிறேன்னு வந்தவர் இவர். ஆனா எங்க அப்பா ஒவ்வொரு தடவையும் இவரை சொல்லி சொல்லி ஏமாத்தி விட்டுட்டார். எனக்கு கஷ்டமாக இருந்தது, எனவே நான் இவரோடு வாழ்கிறேன் என்று நம்பி இவரோடு வந்து விட்டேன். வந்த இடத்தில் ஊரை விட்டு அப்பாவை பகைச்சுக்கிட்டு குடும்பத்தை விட்டுட்டு நான் வந்துட்டேன். வந்த இடத்துல இவன் பாம்பு தீண்டி இறந்து போனான். நான் என்ன செய்வேன், திரும்பவும் போக முடியாது, இவன் இறந்து போனானே, இவனை நான் என்ன செய்வேன் அப்படின்னா. அந்த இறந்து போனவனுக்கு அவளுடைய துயரத்தை தீர்ப்பதற்காக உயிர் வரச் செய்தார் ஞானசம்பந்தர். இப்ப இதுல எந்த பதிகம் பாடினார், எப்படி உயிர் வந்தது, அதெல்லாம் விட்டுருவோம். இந்த சம்பவத்தை மாத்திரம் எடுத்துப்போம். அந்த பெண்ணோட பேர் என்ன? அந்த பெண்ணோட பேர் என்ன? இன்னி வரைக்கும் தெரியாது. அவ பேர் என்ன தெரியுமா? திருமருகல் மங்கை. திருமருகல் மங்கை. திருமருகல்ல நடந்ததுங்கிறதுனால அந்த பெண்ணுக்கே திருமருகல் மங்கைன்னு பேர் வச்சிட்டோமே. அந்த பெண்ணுக்கு என்ன பேரு, அவளோட அட்ரஸ் என்ன, அவளுடைய சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் என்ன, இதெல்லாம் பார்த்தா திருஞான சம்பந்தர் உதவி செய்தார். இதெல்லாம் பார்த்தாரா? தீஸ் ஹாவ் நோ பேரிங். வழியில பார்க்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு ஏதாவது துன்பம் வந்தால் கூட அந்த துன்பத்தை தீர்த்து வைப்பதற்காக உடனடியாக ஓட வேண்டும். ஆனா என்னோட வந்திருக்கிற, என் வாழ்க்கை துணையாக வந்திருக்கிற, என்னை நம்பி வந்திருக்கிற அந்த பெண்ணுடைய துயரத்தை நான் தீர்க்கவில்லையே.
கருங்கடல் தொட்டனர் கங்கை தந்தனர் பொறும் புலி மானொடு புனலும் ஊட்டினர் பெருந்தகை என் குலத்து அரசர் பின் ஒரு திருந்திடை துயரம் நான் தீர்க்ககிற்றிலே. நான் எந்த குலத்தை சேர்ந்தவன் தெரியுமா? என்னுடைய குலப்பெருமையை பேசுவார்கள். எங்களுக்கு கல்யாணம் நடக்கும்போது விஸ்வாமித்திரர் அங்க வந்து நின்று குலமுறை கிளத்தல்னு பெருசா என்னுடைய பாரம்பரியத்தை சொன்னார். என்னுடைய பாரம்பரியத்தை சேர்ந்த அரசர்கள் எப்படிப்பட்டவர்கள்? கருங்கடல் தொட்டனர், கடலை உண்டாக்கினார்கள். கங்கையை மேலே இருந்து கீழே கொண்டு வந்தார்கள், கங்கை தந்தனர். பொறும் புலி மானோடு புனலும் ஊட்டினர், புலியையும் புள்ளிமானையும் ஒன்னா சேர்த்து வச்சு சாப்பாடு கொடுத்தார்கள். பெருந்தகை என் குலத்து அரசர், இவர்களெல்லாம் என்னுடைய குலத்துல இருந்த அரசர்கள். நான் ஒரு பெண்ணோட துயரத்தை தீக்காம இருக்கேனே, அவர்கள் எங்க, நான் எங்க? கருங்கடல் தொட்டனர், ஷகரர்னு பேரு. இக்ஷுவாகு குலத்துல ஷகரன் அப்படின்னு ஒரு அரசன். அவன்தான் சாகரங்களை வெட்டினான்னு கணக்கு. தண்ணீரை தேக்குவதற்காக கடலை வெட்டினான். கடலை வெட்டினான், குளத்தை இல்ல. தண்ணீரை தேக்குவதற்கு அந்த தண்ணீர் நமக்கு உதவி செய்ய வேண்டும்னு வெட்டினானா. அவனுக்கு சாகரன்னு பேரு, சகரன்னு பேரு. அவன் வெட்டினதுனால அந்த குளத்துக்கு, அந்த கடலுக்கு சாகரம்னு பேரு. கருங்கடல் தொட்டனர் சகரர், கங்கை தந்தனர், ஆகாச கங்கையை பூமிக்கு கொண்டு வந்தவன் பகீரதன். பொறும் புலி மானோடு புனலும் ஊட்டினர், புலியையும் புள்ளிமானையும் ஒன்றாக நீர்நிலையில் தண்ணீர் அருந்த வைத்தவர் மாந்தாதா. புலிக்கு பசிக்கல, அதனாலதான் புள்ளிமான அடிக்கல. அப்படின்னா அந்த நாடு எவ்வளவு சுபிட்சம் உடையது. பகைவர்களை கூட ஒன்றாக ஒருங்கிணைத்து ஒரு சேர வாழ வைத்த அந்த தன்மை. ஆனா என்னுடைய மனைவியின் துன்பத்தை நான் தீக்காம இருக்கேனே, அந்த அரசர்கள் எங்கே, நான் எங்கே? இந்திரர்க்கு உரியது ஓர் இடுக்கண் தீர்த்து ஈகல் அந்தகர்க்கு அரிய போர் அவுணன் தேய்த்தனன் எந்தை. அவர்களெல்லாம் விட்டுடுவோம். எங்க அப்பா தசரதன் எப்படி தெரியுமா? தேவேந்திரனுக்கு வந்த கொடுமையை தீர்த்து, இடுக்கண்ண துன்பம், இந்திரர்க்கு உரியது ஓர் இடுக்கண் தீர்த்து ஈகல் அந்தகர்க்கு அரிய போர் அவுணன் தேய்த்தனன். யமனுக்கு நிகராக வலிமையை பொருந்தியவனாக இருந்த சம்பராசுரன், அந்த ராட்சசனை எங்க அப்பா போரில் வென்று விட்டார், தேய்த்து விட்டார். மற்ற அவனின் வந்து உதித்த யான், அவன் வழியாக வந்த நான் அவனுடைய மகன். வெந்துயர் கொடும் பழி வில்லின் தாங்கினேன். அவர்களெல்லாம் குலத்திற்கு பெருமை சேர்த்தார்கள், நான் குலத்திற்கு பழி சேர்த்திருக்கிறேன். இந்த வில்லோட கூட சேர்த்து பழியை என்னுடைய தோள்களில் சுமக்கிறேன். அவனின் வந்து உதித்த யான் உளேன், வெந்துயர் கொடும் பழி வில்லின் தாங்கினேன். கையில வில்ல வச்சுருக்கேன், வில்லையா வச்சுருக்கேன், இல்ல பழியையும் சுமந்து கொண்டிருக்கிறேன். விரும்பு எழில் எந்தையார் மெய்மை வீயுமேல் வரும் பழி என்று யான் மகுடம் சூடலேன். எங்க அப்பா சொன்ன உண்மை அது மாறிடக்கூடாது, அவருடைய வாக்க காப்பாற்றணும், பித்ரு வாக்கிய பரிபாலனம் பண்ணணுங்கிறதுக்கு தான் நான் பட்டத்தை விட்டுட்டு வந்தேன், மகுடம் சூடாமல் வந்தேன். அந்த வார்த்தையை காப்பாத்தலைன்னா பழி வந்து விடும்னு நினைச்சேன். நான் மகுடம் சூடினால், எனக்கு பட்டாபிஷேகம் நடந்தால் பழி வந்து விடும்னு நினைச்சு அதை விட்டுட்டு காட்டுக்கு வந்தேன். இந்த காட்டுக்கு வந்தும் பழியை சூடிக்கொண்டேனே. கரும்பு அடி சொல்லியை பகைஞன் கைக்கொள. அவ பேசினா கரும்பு அப்படியே வெட்கப்படும். கரும்பின் இனிமையை காட்டிலும் இனிமை கொண்டவள். கரும்பு அழி சொல்லியை, கரும்பின் இனிமை அப்படியே அழிஞ்சு போகுமே, அந்த பெண்ணை ஒரு பகைஞன் தூக்கி கொண்டு போனான். நான் பெரும்பழி சூடினேன், இவ்வளவு பழி எனக்கு. இந்த பழியிலேந்து நான் எப்ப வெளியில வரப்போறேன்? இந்த பழியிலிருந்து நான் வெளியில் வர முடியுமா? பழி வேண்டாம்னு காட்டுக்கு வந்தேன், இங்க காட்டுல வந்து இப்படி ஒரு பெரும் பழியை சூடிக்கொண்டேனே என்று ராமன் நொந்து போக, என்ன நொந்து இன்னன பண்ணி ஏங்கியே துண்ண அரும் துயரத்து சோர்கின்றான் தனை. இப்படியெல்லாம் நொந்து 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 பலவாறு புலம்பி ஏங்கி அப்படி துயரத்திலேயே சோர்ந்து போயிருக்கிற அந்த ராமனை பன்ன அரும் கதிரவன் புதல்வன் பையுள் பார்த்து,
அப்படியே சுக்ரீவன் அவனை அன்போடு பார்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அன்ன வெண்துயர் எனும் அளக்கர் நீக்கினான். அவனுடைய அந்த துன்பத்தை மெல்ல நீக்கினான். அப்பா கவலைப்படாதே, கவலைப்படாதே, நாங்கள் இருக்கிறோம் என்று அவனுடைய துன்பத்தை மெல்ல நீக்குகிறான். பையுள் அப்படின்னா துன்பம். அவனுடைய பையுள் பார்த்து, அவனுடைய துன்பத்தை பார்த்து, அந்த துயரக் கடலிலே இருந்து துயர் எனும் அடக்கர், ராமனுடைய துன்பம் எவ்வளவுன்னு சொல்றதுக்கு கவி சக்கரவர்த்தி என்ன பண்றார், 2 முறை சொல்கிறார். அவனுடைய துயரத்தை பார்த்து அந்த துயரம் என்கிற அந்த கடலிலே இருந்து மெல்ல அவனை வெளியில் கொண்டு வந்தான். பையுள் துயரம், துயர்னா துயரம், வெண்துயர், அளக்கர்னா கடல், துயரக் கடல்ல இருக்கானே ராமன், அந்த ராமனை மெல்ல துயரக் கடலிலே இருந்து நீக்குகிறான். ஐய, நீ ஆற்றலின் ஆற்றினேன் அல்லது உய்வனே, எனக்கு இதின் உறுதி வேறு உண்டோ, வையகத்து இப்பழி தீர மாய்வது செய்வன், நின் குறை முடித்து அன்றி செய்காலேன். இப்ப சுக்ரீவன் அவனுக்கு ஆறுதல் சொல்ல சொல்ல ராமன் மெல்ல தன்னுடைய தளர்விலே இருந்து நீங்குகிறான். நீ ஆற்றலின் ஆற்றினேன், நீ எனக்கு சமாதானம் சொன்னதுனால இப்போ நான் சமாதானம் அடைந்து விட்டேன். இல்லைனா எனக்கு வேற வழி இருக்கா? இந்த பழி தீர நான் என்ன ஆகணும்னா இறந்து போக வேண்டும். வையகத்து இப்பழி தீர மாய்வது செய்வன், நான் இறந்து போகிறேன். இந்த பழியை நான் தீர்த்துக்கணும்னு சொன்னா இங்க உயிரோடு இருக்கிறது பிரயோஜனம் இல்லை. ஆனா நான் எப்ப இறந்து போவேன் தெரியுமா? உன்னோட குறையை முடித்து விட்டு நான் போகிறேன். நீ என்ன சமாதானப்படுத்தினதுனால ஏதோ நான் உயிரோடு இருக்கேன். நான் உயிரோடு இருக்கக்கூடாது, நான் இறந்துதான் போக வேண்டும். ஆனாலும் உன்னுடைய குறையை முடித்து விட்டு, உனக்கு இருக்கக்கூடிய அந்த குறை இருக்கே, வாலியினால் உனக்கு வந்திருக்கிற குறை, அந்த குறையை முடித்துவிட்டு நான் இறந்து போகிறேன், கவலைப்படாதே என்று இப்போது சுக்ரீவனுக்கு ராமன் சொல்கிறான். கவலைப்படாதே, உன்னுடைய குறையை முடிக்கிறேன், அதற்கு பின்னர் என்னுடைய குறையிலேருந்து என்னால வெளியில வர முடியாது. எனக்கு இறந்து போவது ஒண்ணுதான் வழி, வேற எனக்கு உறுதி இல்லை. நான் இறந்து போவேன், ஆனால் உன் குறையை முடித்து விட்டு அப்படின்னு ராமன் சொல்ல, என்றனன் ராகவன். ராமன் இதை சொன்ன உடனே இதுவரைக்கும் சுக்ரீவனுக்கும் ராமனுக்கும் நடந்து கொண்டிருந்த இந்த உரையாடலை அங்கே நின்று கேட்டுக்கொண்டிருந்த மாருதி மெல்ல உள்ளே நுழைந்தான். Both Maruti and Lakshmana were listening. இப்போ மெல்ல மாருதி நுழைந்தான். இணைய காலையில் வந்திரல் மாருதி வணங்கினான். சாரி டு இன்டரப்ட் என்பது போல வந்து வணங்கினான். நெடும் குன்று இவர் தோழினாய், மலை போன்ற தோள்களை கொண்டவனே, கூற வேண்டுவது ஒன்று உளது, அதனை நீ உணர்ந்து கேள். ஐ ஹாவ் டு டெல் யூ சம்திங், ஐ ஹாவ் டு டெல் யூ சம்திங், அதை கொஞ்சம் கேள் என்று சொல்லிவிட்டு மாருதி சொல்கிறான். கொடுந்தொழில் வாலியை கொன்று கோமகன் கடும் கதிரோன் மகன் ஆக்கி, கைவளர் நெடும் படை கூட்டினால் அன்றி நேட அரிது அடும் படை அரக்கர்தம் இருக்கை ஆணையாய். நான் சொல்றதுக்கு ஒண்ணு இருக்கு. சுக்ரீவன் அரசனாகணும். எதுக்காக? எங்களுக்காக இல்லை. சுக்ரீவன் அரசனானாத்தான் அந்த வானர சைன்யம் கிடைக்கும். அந்த வானர சைன்யம் கிடைத்தால்தான் நீ இங்கே அரக்கர்களை தேட முடியும். ஆர் கம் திஸ் வே. அரக்கர்களை தேடுவதற்கு போகணும்னு சொன்னா உனக்கு துணை வேண்டும், வானர சைன்யம் வேண்டும். அந்த வானர சைன்யம் வேண்டும்னு சொன்னா சுக்ரீவன் அரசனாக வேண்டும். வாலிகிட்டேந்து அந்த வானர சைன்யத்தை பெற முடியாது. வாலி அரசனாக இருக்க பெற முடியாது. அப்போ சுக்ரீவன் அரசனாகணும்னு சொன்னா வாலி அழிய வேண்டும். கொடுந்தொழில் வாலியை கொன்று கோமகன் கடும் கதிரோன் மகனை கோமகன் ஆக்கி, கோமகன்னா அரசன், இந்த கதிரோன் மகன் சூரியன் மகன் சுக்ரீவனை அரசனாக்கி, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த பெரிய படை இருக்கே, கை வளர் நெடும் படை கூட்டினால் அன்றி, அந்த படையை கூட்டு சேர்த்து கொண்டால் அன்றி
அடும்படை அரக்கர்தம் இருக்கை நேட அரிது. பெரிய படைபலம் மிக்கவர்களாக இருக்கிற அரக்கர்களை எங்கே இருக்கிறார்கள் என்று கண்டுபிடிப்பது அரிது. அரக்கர்களை கண்டுபிடிப்பதில்லை, அரக்கர்கள் எங்கே தங்களுடைய மைய பலத்தை வைத்திருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடிப்பது அரிது. இப்போ இங்க ஒரு கேள்வி நமக்கு வரும். வானர சைன்யம் இருந்தா அரக்கர்களை கண்டுபிடித்து விடலாம். சுக்ரீவன் ஒண்ணுமே இல்லாம 4 குரங்கோட இங்க இருக்கான். இப்ப இந்த சுக்ரீவனை கூட்டு சேர்ந்தால்தான் வானர சைன்யம் கிடைக்கும். ஏன் வாலியோட கூட்டு சேர்ந்தா கிடைக்காதா? ராமன் வாலியோட கூட்டு சேர்ந்தால் அந்த வானர சைன்யம் கிடைக்காதா இல்லையா? ஏன் கிடைக்க கூடாது? வாலியோட கூட்டு சேரக்கூடாது. ஏன் கூட்டு சேரக்கூடாது? கபந்தன் சொல்லிட்டான், சபரி சொல்லிட்டான். இப்ப ரொம்ப முக்கியமான விஷயம், வாலியோடு ஏன் கூட்டு சேரக்கூடாது? வாலியோடு ராமன் ஏன் கூட்டு சேரக்கூடாதுங்கிற கேள்விக்கான விடைதான் இப்பவும் ராமனை குற்றவாளி கூண்டுல ஏத்தி, ராமா நீ கொன்னு இருக்கலாமா, வாலிய கொன்னு இருக்கலாமா, வாலிய கொன்னு இருக்கலாமான்னு கேட்கிறோமே, அந்த கேள்விகளுக்கான விடை. இந்த விடைதான் அதற்கான விடை. இந்த கேள்வியை அப்படியே ரிசர்வ் பண்ணிப்போம். ஏன் வாலியோடு கூட்டு சேரக்கூடாது? இங்க எங்கேயோ ஒரு இடத்துல ஆஞ்சநேயன் gives that information. கொடுந்தொழில் வாலியை கொன்று கோமகன் சுக்ரீவனை கோமகன் ஆக்கி அந்த சைன்யத்தை கூட்டினால்தான் நம்மால ப்ரொசீட் பண்ண முடியும். அப்படின்னா அவசரப்பட்டு உன்னோட குறையை தீக்கிறேன், நீ சீதைய போய் தேடணும்னு சொன்னா முதல்ல இதை பண்ணினாத்தான் முடியும். இப்ப கொஞ்ச நேரம் முன்னால சுக்ரீவன் சொன்னானா இல்லையா, என்னோட குறைய அப்புறம் பார்த்துக்கலாம், நீ போய் முதல்ல சீதையை நாம தேடிட்டு வரலாம். Now ஆஞ்சநேயா gives a vital twist. சுக்ரீவன் சொல்ற மாதிரி எல்லாம் போய் நேர இப்ப சீதையை தேட முடியாது, முதல்ல இது நடந்தாத்தான் அது நடக்கும், இது நடக்க வேண்டும், அப்போதுதான் அது நடக்கும். அப்ப இதத்தான் முதல்ல பண்ணணும். சுக்ரீவனை கவுண்டர் பண்ணாம இப்ப ஆஞ்சநேயன் சுக்ரீவனுடைய ஆள்தான், இப்பவும் முழுக்க முழுக்க ராமனுடைய தாசனாக இனிமேல் தான் மாற வேண்டும். ஆனா இப்ப சுக்ரீவனுடைய அமைச்சன். இப்ப சுக்ரீவனை கவுண்டர் பண்ணணும். சுக்ரீவன் தான் சொன்னான், என்னுடைய குறையை அப்புறம் பார்த்துக்கலாம், அங்க போய் தேடலாம். சுக்ரீவனை கவுண்டர் பண்ணணும். ஆனா அதே சமயத்துல ஓப்பனா நீ சொல்றது தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. எவ்வளவு நாசூக்காக மென்மையாக வாலிய அழிச்சு சுக்ரீவன் அரசனாக்கினாத்தான் அந்த படை நமக்கு கிடைக்கும். அப்பத்தான் நாம அரக்கர் இருக்கையை காண முடியும்னு ராமனிடத்துல சொல்லுவது மாதிரி சுக்ரீவனுக்கு கவுண்டர் கொடுத்து, அதே சமயத்துல ராமனுக்கும் செய்ய வேண்டிய ஒரு டைரக்ஷனை கைடன்ஸை கொடுக்கக்கூடிய மாருதி இடை நுழைந்து ராமனிடத்தில் பேசுகிறான். இப்போதுதான் மாருதி இடை நுழைந்திருக்கிறான், ராமனிடத்தில் பேசத் தொடங்கி இருக்கிறான். இன்னும் சில தகவல்களை மாருதி சொல்ல போகிறான். என்ன சொல்கிறான் என்பதை சற்று பொறுத்திருந்துதான் காணலாம். என்ன இருந்தாலும் மாருதி கூற்று இல்லையா, அதுவும் தீர்த்தனாக இருக்கிற ராமனிடத்தில் சொல்லுகிற கூற்று என்றால் அந்த கூற்றை செவிமடுப்பதற்கு 1 வார காலம் பொறுத்திருந்தால்தான் என்ன, நாமும் 1 வார காலம் பொறுத்திருப்போம். அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். அதுவரை வணக்கம்.